நான் உனக்கு டீ மட்டுமா தரேன், கஸ்டமர் தானே சேர்த்து தரேன்றேன். ஒரே ஒரு சான்ஸ் கொடுண்ணா. பார்க்கலாம். என்னண்ணா பார்க்கலான்னு சொல்லிட்டு போறேண்ணா, நின்று சொல்லிட்டு போனாண்ணா. என்ன இது எம்டி மெசேஜ்? யாரா அவன்? உனக்கு அனுப்புற மாதிரி நமக்கு எம்டி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். வா நாகராஜே. வணக்கம் சார். தம்பி யாரு? இவன் தான் நான் சொன்ன பையன் குருமூர்த்தி. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தானே? ஜாவா ஐகேட்ல நல்லாவே தெரியும். தம்பி உன்னோட அறிவை விட எங்களுக்கு டிகிரி தான் முக்கியம். உட்கார் தம்பி. உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும். என்கிட்ட இருக்கிற கருப்பு பணம் எல்லாத்தையும் வெள்ளை பணமாக மாற்றணும். இப்போ நீ என்ன பண்ணுற? புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற. வர வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் விற்றேன்னு உன் அக்கௌண்ட்டில் 50 லட்ச ரூபா வந்து விழும். ஏன்னா சாஃப்ட்வேர்னா யாருக்குன்னு தெரியாது. நாம் சொல்கிறது தான் விலை. 2 வாரம் கழிச்சு அதில் இருந்து 45 லட்ச ரூபா எடுத்து நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடு. மீதி இருக்கிற 5 லட்சம் உண்டு. திருப்பி தரவானா? தம்பி அக்கௌண்ட்டில் காசு பார்த்ததும் உடனே மனசு மாறிடக்கூடாது. புரியுதா? ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. பொண்டாட்டி பிள்ளைங்க பத்திரம். கூட்டிகிட்டு போ. சரி சக்கரை, வாடா போகலாம். காசு போட்ட 5 நிமிஷத்துல 50 லட்சத்தை லவிட்டு இருக்கா. எங்கடா காசெல்லாம்? சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு. ஏய், நைட்டு 9 மணி வரைக்கும் உன் டைம் தரேன். காணாம போன பணம் மட்டும் திரும்பி வரல, உன் பொண்டாட்டி பிள்ளைய மறந்துரு. 9 மணி. இங்கே பாரு குரு, நீ ஏமாந்தியோ இல்லை ஏமாத்தினியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ காசை கொடுக்கலனா உன் குடும்பமே காலி. என்னாச்சு? உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு. லிஃப்ட் வேலை செய்யல. சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு பிடிக்கும் வேணும், தக்காளி சட்னி அரைக்க போறேன். நைட்டு 9 மணி வரைக்கும் உன் டைம் தரேன். பொண்டாட்டி பிள்ளைங்க பத்திரம்.
ஒரு சின்ன ஆப் மூலமாக உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கேமரா வச்சே நிறைய விஷயங்களை ரெக்கார்ட் பண்ண முடியும். நம்ம சந்துரோட லவர் தானே இது? ஆமாம் மச்சான், ஸ்ட்ரிக் பண்ண. இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ப்ரைவசிங்கிற வார்த்தைக்கே இறங்கலாமல் போச்சு. நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு. மச்சான், நேற்று என் ஃபேஸ்புக்கில் கூட ஒரே கோவா லிங்காக காமிச்சுதுடா. நேற்று நாமளுமே தனியாக வாட்ஸ்அப்பில் பேசுனது ஃபேஸ்புக் எனக்கு எப்படி தெரியும்? மேடம் மொபைலில் தான் மேடம் வந்துட்டு இருக்கேன். எக்ஸாக்ட் அங்கே மேடம் வரணும். வாட்ஸ்அப்ல லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே மேடம், ஓகே மேடம். நான் எங்கே போகிறேன் வரேங்கிறதெல்லாம் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஜிபிஎஸ்ஸை வச்சு ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். உங்கள் ஃபோன் நம்பர் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? உங்கள் ஃபோன் நம்பர் உங்களுக்கே தெரியாமல் 30 லட்சம் பேர்கிட்ட இருக்கு. ஆண்ட்ராய்டு பேங்கர் வைரஸின் தாக்குதலுக்கு எளிதில் இலக்காக்கக்கூடும் என 232 வங்கி செயலிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ரேஷன் கார்டு மேலே பாருங்க சார், நிறைய நம்பர் இருக்கும், 16 நம்பர் இருக்கும், 16 நம்பர் இருக்கும், நம்பர் சொன்னது ரினிவல் ஆயிடும். வெறும் 500 ரூபாய் கொடுத்தா 10,000 ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சது இல்லை. India has over 300 million internet users and the figure is expected to grow. And the demand for ethical hackers in India is only set to soar. Hello. Do you have margarita cocktail? எந்த நாட்டுக்காரியா இருப்பா? Excuse me. Excuse me. You have a lighter with you? To make fire. Fire? Me? How are you? I'm Kadirov. It means a son. Hi, Gnanavel. Nice meeting you. It's a crime to see a young girl like you waiting for a drink in my bar. Pradeep. Your bar? Of course. You see that? He's my uncle. He's a legend. Cheers. மறுபடியும் பர்றா. Where are you from? Barcelona, Spain. Hispana. I speak a little bit of Spanish. நம்ம தமிழ்ல பேசலாம். அப்போ வசதியா போச்சு. எப்பா, எனக்கு வசதி இல்லாமல் போச்சு. நான் வேணா கிளம்பட்டுமா? உங்கள் 2 பேருக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். I'm coming. ஹாய். ஓடி வெள்ளக்கார முடியுமா? மச்சான் கேளுங்க, இன்னைக்கு ஃபுல்லாக குடிக்கிறோம், பயங்கரமாக சாப்பிட்றோம். ஏன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு மிலிட்ரி கேன்டீன் சாப்பாடு மட்டும்தான். ஏன்டா அப்படி அழிறீங்க? அதான் வியாழக்கிழமையில ரேஷனில் பாட்டில் கொடுப்பாங்களடா. மச்சான், பாட்டில் பத்தியா எவ்வளோ ஃபிகருங்க? சி, ஆசிங்கமாக ஃபிகர்னு கூப்பிட்டு அவங்களாம் நம்ம நாட்டு பக்கம் வந்திருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுறா. அவங்க பாரு ஒருத்தன் நம்ம நாட்டு மானத்தையே வாங்கிட்டு இருக்கான். யாரா அந்த பூ போட்ட சட்டையா? அவன் தான்டா. Both of us will go to Barcelona. சர்ச்சில் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா? அதை விட உங்க கலாச்சாரப்படி பாடிகார்ட் முனீஸ்வர கோவில்ல கல்யாணம் பண்ணி மயிலாப்பூர்ல செட்டில் ஆன மாசா இருக்கும். மயிலாப்பூர்ல மாசா இருக்கும், லூசா இருக்கும். நீங்க செட்டில் ஆகிறதுக்கு நான் உன் பில்ல செட்டில் பண்ணுமா? ஏய், என் பில்லும் இவகிட்டே கொடு, நீ மயிலாப்பூர்ல இரு. பிரதர், ஐ எம் ஞானவேல். இருந்துட்டு போ. பிரதர், ஒரு 2 நிமிஷம் பேசணும், உட்காருங்களேன். என்னதான் எனக்கு வந்த கடலை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இவ்வளோ ஒரு அழகான பொண்ணு அநியாயமாக அப்படி டீலில் விட்டு போகிறீங்களா பிரதர்? மிஸ்டர் ஞானவேல், அவள் அழகா இருக்கா வெள்ளையா இருக்கன்றதுக்காக கடலை போடல. அவள் ஒரு வெளிநாட்டுக்காரி. ஓ, உங்களுக்கு வெளிநாடு போகணுன்னு ஆசையா பிரதர்? ஆசை இல்லை பிரதர், லட்சியம். ஓ, உங்களுக்கு ஃபாரின்னா அவ்வளோ பிடிக்குமா? இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்காது. நம்ம ஊரில் பாப்புலேஷன் மட்டும் தான் மேட் இன் இந்தியா, மற்றதெல்லாம் மேட் இன் ஃபாரின். கரெக்ட். இங்கே இருக்கிறவங்களாம் வெளிநாட்டுக்கார மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நான் வெளிநாட்டிலேயே வாழணும்னு ஆசைப்படுறேன். சே, இது வல்லவா லட்சியம். அது ஏன்? பரவாயில்ல. உனக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லை பிரதர். அப்போ உனக்கு கரெக்ட் ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பிரதர், நான் கண்டினியூ பண்ணுறேன். மரியா, மயிலாப்பூர் தான் என் வீடு. மரியா, ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ, ஃப்ரம் த பிகினிங் ஐ ஆம் ஞானவேல். என்னடி இந்த பேரை சொன்னாலே ஓடுறீங்க எல்லாம்? ஐயோ, இந்தியாக்காரன பொம்பளை பிடிக்க நினைக்க மாட்டாளுங்க. அவங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கடா. கோச்சுக்க, குடி ஒன்றும் குடி. ஏய் மச்சான், he is crossing the limit, okay? ஹாய்.
How are you? I'm Kadirvan. It means a son. Hey, உட்கார்றா. Are you from Spain, Argentina? Wherever you are from. சரிடா, இன்னும் ஒரு பொண்ணு அவன் டிஸ்டர்ப் பண்ணட்டும். நான் போய் கேட்கிறேன். சரியா? கன்ஃபார்மா நான் போய் கேட்கிறேன்டா. Hello. My name is Kadirvan. It means a son. This is my bar. Hi, What is your name? Hi, Natalia. Well, you see, Natalia. We both should get married and settle down. நீ மிலிட்டரிக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? வேலு மிலிட்டரியா? You please come. ஏய் எந்திரிடா. ஏய் ஏன்டா இப்படி பண்றீங்க? கரெக்ட்டா அவன நேரத்துல. ஏய் என்னடா உனக்கு ஃபாரின் பண்ண பக்கத்துல போனேன். அதித்தி தேவோ பவ. ஓவர் சார் போட்டனா ஒயக்ரேன் உட்கார்ந்துட்டான். கதிரே மாப்ள என்ன மாப்ள என்ன குத்திருக்கேன்? கத்தாத. இது மட்டும் இந்த பாலா போன பார் ஓனர் துபாய் சேக்கனுக்கு தெரிஞ்சிச்சு, பாலைவனத்தில் கட்டி வச்சு கட் பண்ணிடுவேன். எப்போ பாரு ஃபாரின் போயிருக்கிட்டு. மாமா, என்னால் உன்ன மாதிரி இங்கே குப்பை கொட்ட முடியாது. அதனால ஃபாரின் பொண்ணை கரெக்ட் பண்ணுறது தவிர வேற வழியே கிடையாது. மாப்பிள்ள நம்ம ஊர் பொண்ணுங்களை லவ் பண்ணுறது கஷ்டம், கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஃபாரின் பொண்ணுங்களை லவ் பண்ணுறது ஈஸி, கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பனும் நீயும் மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி ஏமி ஜாக்சனை கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கு நீ மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கணும். ஏய், மூக்கு மேலே கோவம் மட்டும் வருது, அதான் மூக்கிலே குத்திருக்கானுங்க. பெருசு கோல் மனதை எடுத்து பேசு. இவர் வேற சொல்லு. ஐயா, உன் தங்க செல்விக்கு காலில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சியா? உடனே ஒரு 5000 ரூபா வேணியா? அப்படியா? தங்கச்சி கிட்ட போன கொடு. அது தங்கச்சி மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படியா? டாக்டர் கிட்ட போன. டாக்டர் தானே மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நர்ஸு, கம்பவுண்டர் அங்கே இருக்கிற எவனோ கிட்ட போன கொடு. ஐயா, உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா? இந்த உலகத்துல உன்னை மட்டும் நான் நம்பவே மாட்டேன். போனவே நம்பிச்சா? ஆமா, உன் அண்ணனுக்கு உண்மையில பாசமே இல்லை. ஏதாவது சொல்லி காசை கறக்கலான்னு பார்த்தா. அப்பாட்ட கொஞ்சம் மரியாதையாக பேசுப்பா. ஊர் பூரா கடன் வாங்கினா எவனும் மரியாதை கொடுக்க மாட்டான், சொந்த புள்ளையும் சேர்த்து. இந்த மாதம் அனுப்ப வேண்டியதும் அனுப்பியாச்சு. ஏப்பா, காசு மட்டும் அனுப்புனா போதுமாப்பா? ஊருக்கு போய் எவ்வளோ நாளாச்சு? அது உன் தங்கச்சி உன் வீடுப்பா. வீடு உங்க அக்கா, அதாவது எங்க அம்மா, அவங்க போனோன்னே எல்லாமே போயிடுச்சு. இப்போ இருக்கிறது வெறும் விலாசம் தான். அந்த ஆளுக்கு என் மேலே அக்கறை இருந்தால் மடியில் உட்கார வச்சு கொஞ்சம் வேண்டியது தானே. அது விட்டு என்னை கேட்காம மிலிட்ரி ஸ்கூலில் சேர்த்தாரு. ஒரு நாள் கூட என்னை பற்றி யோசிச்சது இல்லை. ஏப்பா, ரங்கு மாமாக்கு மேலே பாசம் இருக்கியா? ஓ மாமா புகழில் நிப்பாட்டு, எனக்கு இன்னொரு ரவுண்டு ஊற்று. மாட்டேன். யோ ப்ளீஸ் யா, தூக்கம் வருது. நான் மதுரைக்காரன் தான். எங்க சொல்ல விட்டாங்க, அதுக்குள்ள டமால் டுமில் நடிச்சிட்டாங்க. கம்மி அடிக்கணும். ஆனால் நாளைக்கு மட்டும் போதை தெளிஞ்சுதுன்னா எல்லாமே மறந்துடும். ஒருத்தர் மூஞ்சி ஞாபகம் இருக்காது. அப்புறம் போய் கிளிப்ப அன்டேட்ல கூலிங் கிளாஸ் போடுறான். மிஸ்கின் ஃபேனா இவன் துப்படி வாளன். வெயிட் அண்ட் see. பாப்பா ஜென்டில்மேன், நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல ஆர்மி ஆஃபீஸரா ட்ரெயின் ஆகி வரணும் தான் இன்னைக்கு இங்க கூடி இருக்கோம். ஒரே வருஷம் at the end of the program we would be welcoming you some of the best officers of the Indian Army. உங்களை ட்ரெயின் பண்ண we have put in charge one of our best officer, Major Kadiravan. மிரட்ட வரான் ஒன்னதான். இந்த ஒரு வருஷம் நீங்க அவர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ண போறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஜென்டில்மேன். ஜெய் ஹிந்த். அட்டென்ஷன், லெஃப்ட் டர்ன். அந்த செகண்ட் ஃபைல்ல தேர்ட் பர்சன் வெளில வாங்க. அபவுட் டர்ன். தேர்ட் ஃபைல்ல ஃபர்ஸ்ட் பர்சன் வெளில வாங்க. லெஃப்ட் டர்ன். தேங்க் காட், எவனும் நம்மளை காட்டி கொடுக்கல. சார், அந்த தேர்ட் ஃபைல்ல இருக்க ஃபோர்த் பர்சனை மறந்துட்டீங்க சார். துரோகி. கண்ணா வாங்கம்மா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஆமா, என் கால் அடிச்சவன் யாரா? வா, காலை தூக்குடா. அப்படியே இன்னொரு ரவுண்ட் நோண்டிட்டு போ.
போட. என் ஷோல்டர்ல அடிச்சது யாரா? வெள்ளக்காரி கேட்க. ஜம்ப். அப்படியே 100 ரவுண்ட் போ. அட இவனுக்கு கூட பரவாயில்லடா. அந்த ரோலிங்ல வந்து வயித்துல அடிச்சானே. எவன்டா அவன்? ரோலிங்ல வந்து மிதிடா. இதோ அவன். வாங்க. அதே ரோலிங்ல ஒரு 100 ரவுண்ட் போ. போட. சார் அவங்க மேல கையில வைக்கிறேன் சார். இந்த மொத்த ஸ்டண்ட்டுக்கு கோஆர்டினேட்டர் நீதானே? அப்படிதான் போய் இழுத்துருவாங்கடா அவனை. யார்கிட்ட வேலையை காட்டுற? அப்சல்யூட்லி. நீ என்ன பண்ற? இந்த கேம்ப்ல மொத்தம் 2000 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தனுக்கும் காலையில் ஆனா ஒரு குட் நைட், மத்தியானம் ஆனா ஒரு குட் ஈவினிங், நைட் ஆனா ஒரு குட் மார்னிங் சொல்ற. எல்லாமே தப்பா இருக்கே சார். நீ திருத்திக்கோ, புரியுதா? குட் நைட் மேஜர். ஒரு நாள் இல்லை, 365 போட. குட் நைட் பாய்ஸ். இட்ஸ் 4 AM. Wake up. Are you ready for the challenge? ரெடி அதிரடி இடி இவன் பொடி சல்யூட் தன அடி அரட்ட வரான் மிரட்ட வரான் ஒன்னதான் அடி உடனடி முடி செஞ்சு முடி இல்ல செத்தமடி பரட்ட வரான் ஐயோ வந்துட்டான் பல்லு விளக்க உள்ள கொடுப்பான் பசிக்குதுனால மைண்ட் கட்டல் வைப்பான் நிமிஷத்துல பதற வைப்பான் நொடி நொடி பெடி பெடி பெடிப்பான் மனசுக்குள்ள அளவெடுப்பான் பழக்கத்துல பாதி மதி வைப்பான் எமதருமே கொலை இருப்பான் புது மனுஷனா புனர்பரவா ரெடி அதிரடி இடி இவன் பொடி சல்யூட் தனடி அரட்ட வரான் மிரட்ட வரான் ஒன்னதான் விட்டு பாப்பான் எப்ப டயர்டா சரீர நிலையோ அப்ப டைமர ஆன் பண்ணி சொல்லப்பான் எப்ப மறந்து வலி தெரியாதோ அது வரைக்கும் உடைய வைப்பான் சிரிப்பான் பாசமா டேக்கடில் ஏத்துவான் ஆயமா சாகுக்கு சடன் விசிட் அடிக்க வைப்பான் ரெடி அதிரடி இடி இவன் பொடி சல்யூட் தன அடி அரட்ட வரான் மிரட்ட வரான் ஒன்னதான் அடி உடனடி முடி செஞ்சு முடி இல்ல செத்தமடி பரட்ட வரான் ஐயோ வந்துட்டான். ஹே மாமா, யார் குழந்தையா அது? நர்சரி ஸ்கூல்ல நடத்துற? அட இல்ல மாப்ள, பக்கத்து வீட்டு பாப்பா பாத்துக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது சரி, ஊருக்கே தெரிஞ்சு போச்சா நீ வெட்டியா இருக்கேன்னு? அந்த கொடுமை ஏன் மாப்ள கேக்குறேன்? போன வாரம் உங்க அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டேன். சே என்ன மாமா சொல்ற? மாப்பிள்ள சென்னையில் எல்லார் வீட்லையும் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் லொட்டு லொசுக்கு எல்லாம் இருக்கு. ஒருத்தன் வீட்டில் கூட கையில் 10 பைசா கிடையாது. கேட்டால் கிரெடிட் கார்டாமே. உங்கள் அப்பனா அதே கதை தான். செலவு பண்ணிவிட்டு சம்பாதிக்க முடியாமல் போய் சேர்ந்துட்டேன். அவங்க அம்மா பிள்ளையை கொடுத்துட்டு எல்ஐசி வரைக்கும் போயிருக்கான். மாப்பிள்ள ஒரே செகண்ட் போய் குக்கர் விசில் கூட பாட்டு வரேன். அம்மா வருவாங்க. கல்யாணம் பண்ணிட்டா பொண்டாட்டி கத்திருப்பா, விசில் கத்துது. அழுவாத அம்மா வருவாங்கம்மா, அழுவாத. ஒரு ஃப்ளாட் அது பக்கத்து வீடு. வீடு போட்டுருக்கு, ஆள் இல்லையா? வருவாங்க. அதான் சார் அந்த சூசைட் கேஸ் குரு மேல இருந்து குதிச்சுட்டு நம்மள சாவடிக்கிறான். சரி இல்ல வருவோம் ஆபீஸ் வந்துடும் சார். நான் கூப்பிடுறேன். மேடம், நீங்க குருமூர்த்தி சாரோட மிஸ்ஸஸா? ஆமா சார். ஓஹோ, எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? ஃபோன் பண்ணா மேடம் எடுக்க மாட்டீங்களோ? இல்ல சார். உன் புருஷன் மேல இருந்து குதிச்சு சாவும்போது ஃபோனோடய செத்தான். கட்டம் வாங்குறப்ப மட்டும் பழு அழிச்சிட்டு வந்து வாங்குறீங்கல்ல? அதெல்லாம் இல்ல சார். என்ன இல்ல சார்? நோல சார், முதல்ல பணத்தை கொடு சொல்லுமா. வீடு லோன்ல, காரு லோன்ல, ஊர்ல ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். ஒண்ணுமே இல்ல, நீங்களா அதுக்கு கடன் வாங்குறீங்க? சார் எல்லாரும் பாக்குறாங்க சார். பாக்கட்டும். 2 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா. உன் முருசு இப்படி தான் டைம் கேட்டான், போய் சேர்ந்துட்டான். இப்போ நீ டைம் கேட்குற. நீ செத்து போயிட்டுனா அந்த காசை எவன்ட்ட போய் நான் வாங்குறது?
சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படி நின்னுட்டே இருக்கிற சில மாதிரி ஆமா மாமா, குழந்தை எப்படி? காசுலாம் வாங்கி அப்ப வரேன் இன்னொருத்தர் சொல்றேன்ல ஏய் ஒழுங்கா தொலைல மரியாதை கட்டு போயிரு ஆமா என்ன அடிக்கிறா யார் அடி ஏய் எவ்வளவு காசை பாக்குறேன் நானு வேலையாடாது வேலையாடாது ஏடா 5 பேங்க்ல 9000 கொண்டு வாங்கி விஜய் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்கான் அவனை கேட்க பார்க்கல போடா போடா ஆனா விவசாயிங்க கிட்ட வாடகை வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஆட்டோக்காரங்க கிட்ட படிக்கிறதுக்கு கடன் வாங்குறவங்க கிட்ட மட்டும் வசூல் பண்ணுவீங்க எந்திரா வசூல் ஏண்டா கடனை திருப்பி வாங்குறது கூட தப்பு இல்லடா ஆனா போனை போட்டு போட்டு அந்த கடன் வாங்குற பழக்கத்தை உண்டாக்க நீ பாரு அதான்டா தப்பு டேய் இந்த பாரு நான் மிலிட்டரிக்காரன் இன்னொரு தடவை உன்னை இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன் கண்ணை வாயில வச்சு இழுத்துருவேன் போடா என் பைக் நீங்க மட்டும் தான் பிடிங்குவீங்களா ஃபேக்ஸ் வந்திருக்கு ஃபேக்ஸா சார் என்ன இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இல்லாம ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் ஆஃபீஸர்ன்றதை மறந்துட்டு ஓய்ஸ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க நல்ல வேலை நீ அவனை பப்ளிக்ல அடிச்சதை எவனும் வீடியோ எடுத்து தொலைல எதுக்கே இவ்வளோ எமோஷன் ஆற ஒரு சாதாரண எஸ்ஐ என்னை அவ்வளோ கேள்வி கேட்குறான் ஃபேக்ஸில் உன் ஃபோட்டோவோட கம்ப்ளைண்ட் அனுப்புறாயா ஐ எம் ரியலி சாரி சார் இதை நீ என்கிட்ட 6வது தடவை சொல்ற யூ மே பி ஃபிசிக்கலி ஃபிட் பட் சைக்காலஜிக்கலி யூ ஆர் டோட்டலி அன்ஃபிட் உனக்கு 6 வீக்ஸ் டைம் தரேன் அதுக்குள்ள கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு சைக்காலஜிஸ்ட்டை போய் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் செஷன் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டோட வர்ற அப்போ தான் இந்த அகாடமிக்குள்ளே உன்னை நுழைய விடுவேன் காட் இட் சார் மை டிசிஷன் இஸ் ஃபைனல் டிஸ்மிஸ் அப்போ எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிருப்பாரு சீக்கிரம் ஒரு அத்தையை பண்ணலாம்ல கல்யாணம்லாம் பிரேக்கப் போட்டிருக்கியே உங்கள் டாக்டர் இருக்க மாட்டாரே ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அக்கா. ஐ லவ் யூ இவன் பேர் கதிர் டாக்டர் பார்க்கணுமா இவங்க டீடைல்ஸ் சொல்லிருந்தல கொண்டா. எந்த டாக்டர்னு கைட் பண்ணு யூ குட் நேம் சார் கதிரவன் டாக்டர் ரதிதேவி உங்களை பார்ப்பாங்க அங்கே வெயிட் பண்ணுங்க சார் ரதி தேவியா எப்பா டாக்டர் பேரை பார்த்தாலே அந்த காலத்து பீஸாக இருக்கும் போல் இருக்கே அட வா மாமா என்ன சவுண்டு அத்தி எக்ஸ்கியூஸ் மீ சார் பாடியில் எதுவும் பிரச்சனையா சொல்லுங்க சார் எனி பீசிங் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் ஏட்ட சொல்லுங்க சார் எனக்கு கொஞ்சம் கோவம் வரும் இந்த பாடியில இருந்து மூச்சு வரதே பெரிய விஷயம் இதெல்லாம் கோவம் வேற வரதா சாந்த சுருவமா இருந்துகிட்டு ஏன் தம்பி சொல்லுங்க சார் நானும் மனுஷதாயா நானும் மனுஷதா எனக்கு கோவம் வரக்கூடாதா இல்ல சார் உங்க பாடி கண்டிஷனுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க உன் பாடி நல்லா இருக்கு என் பாடி மோசமா இருக்கு அப்ப நீ நல்லா இருப்ப நான் போயிடுவேன் அப்படிதான் சொல்ல வர சார் பச்சை மண்ணாட்டம் இருக்கீங்க ஏன் இவ்வளவு சத்தம் விட்டு நான் பச்சை மண்ணா நான் பச்சை மண்ணா இந்த பச்சை மண்ணு பச்சை பச்சையா பார்த்து பாக்குறியா வேணாம் சார் ஐயா இப்படிக்கு எவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கான் மாப்பிள வந்த 1 மணி நேரத்துல அப்பவே எங்க கவுவானே தெரியல எப்படி மாப்பிள 6 வாரத்துக்கு இருக்க போற 6 வாரத்துக்கு யார் இங்க இருக்க போறா நீ போயிட்டு 6 வாரத்துக்கான எல்லா ஃபார்மும் எடுத்துட்டு வா மொத்தத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் என்ன மாப்பிள சொல்ற 6 வாரம் லீவ் சூப்பர் மாப்பிள இவங்க யாரு இதான் ரதி தேவி டாக்டர் பழைய பீஸ் டாக்டர் இவன் பேர் தான் கதிர் இவனுக்கு தான் பயங்கரமா கோவம் வருது என்னன்னு செக் பண்ணுங்க காது கேட்காதோ டாக்டர் இவன் பேர் தான் கதிர் இவனுக்கு தான் பயங்கரமா கோவம் வருது என்னன்னு செக் பண்ணுங்க டாக்டர் இவனுக்கு தான் பயங்கரமா கோவம் வருது என்னன்னு செக் பண்ணுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு ஏப்பா இவ தொடக்கிற பொம்பளப்பா வாப்பா எம்பி தொடக்கிறவள எம்பிபிஎஸ் நினைச்சிட்டானே மேடம் இங்க 2 மென்டலுங்க வந்து தொந்தரவா இருக்கு நீங்களே வந்து பேசுங்க மேடம் ஏப்பா டாக்டர் பேரை பார்த்தா பழைய கிராம ஃபோன் மாதிரி இருக்குன்னு நினைச்சா இன்ஸ்டாகிராம் மாதிரி இருக்காப்பா இட்ஸ் ஜென்ரல் ஒப்பீனியன் மாப்ள ஏப்பா டாக்டர் வருதுப்பா இங்க யாருங்க கதிரவன் என் பக்கத்துல உட்காந்துருக்கானே 6 அடி அங்குலம் அவன் தான் கதிர் ஹலோ கதிர் உங்களை பத்தி என்ன ரிப்போர்ட் வந்திருக்குன்னு தெரியுமா அவனை பத்தி ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் வரும் உங்களுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமா வருமா அவனுக்கு கோவம் மட்டும் தான் வரும் சார் கொஞ்சம் எஸ்டா ரதி
உங்களுக்கு நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை, வாய் நிற்காம ஆடிக்கிட்டே இருக்கு. நான் வேணா ஒரு நல்ல டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணலாமா? மாப்பிள்ளை, இட்ஸ் a great insult to me. எனக்கும் கேட்டுச்சு. Thank you. நீங்க டீல் பண்ணிக்கியா? I call you later. கதி செஞ்சிட்டியே சதி. சொல்லுங்க கதிர், உங்களுக்கு ஏன் அதிகமாக கோவம் வருது? அநியாயத்தை பார்த்து கோவப்படுற பேர் தான் மனுஷன். ஆனா சுத்தி நின்று உணர்ச்சியே இல்லாம மரத்து போய் வேடிக்கை பார்க்கறாங்க பாருங்க, அவங்க பேர் தான் கோமா பேஷண்ட். நீங்க நான் கோமா பேஷண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் மனுஷனாவே இருந்துட்டு போறேன். அநியாயத்தை பார்த்து கோவம் வருது தப்பு இல்லை, அவனை அடிச்சது தான் தப்பு. எது தப்பு எது ரைட்டுன்னு நீங்க எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லலை, உங்கள் சீனியர் ஆஃபீஸர் சொல்லி இங்கே வர வச்சிருக்காரு. சீனியர் ஆஃபீஸர் சொல்லுவார், சொல்லி தான் ஆகணும், ஏன்னா அது ஒரு ஃபார்மாலிட்டி. நான் இங்கே வருவேன், வந்து தான் ஆகணும், ஏன்னா அதுவும் ஒரு ஃபார்மாலிட்டி. இந்த 6 வாரத்துக்கான ஃபார்மு இதுவும் ஒரு ஃபார்மாலிட்டி. நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது கதிர். உங்கள் மென்டல் ஹெல்த் அனலைஸ் பண்ணாமல் கையெழுத்தினால போட முடியாது. நான் மென்டலா? என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? அப்படின்னு நான் சொல்லலை, நீங்களே காட்டிக்கிட்டீங்க. டேய், உன் வயசுக்கு உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? நீ என்ன பார்த்துருப்ப? என்ன 4 புக்கை போட்டி பார்த்துட்டா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குன்னு தெரியுமா? உன்னால என்ன அனலைஸ் பண்ண முடியாது. மூடிட்டு கையெழுத்து போடு. நீங்கள் ஒரு நல்ல ட்ரெயினர், அதனால நல்ல சோல்ஜர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. நல்ல ஹியூமன், அதனால சுற்றி இருக்கிற தப்புக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க. இப்போ கூட எனக்கு உங்கள் மேலே பயங்கர கோவம் இருக்குது. ஆனால் ஏதாவது தப்பாக ரியாக்ட் பண்ணேன்னா இது உங்கள் கிரவுண்ட் இல்லை. நீங்கள் சொல்கிறத நான் கேட்க தேவையில்லை. ஒரு 6 வீக்ஸ் காலேஜ் போகிற மாதிரி ஜாலியாக இங்கே வாங்க, கையெழுத்து போட்டுத்தரேன். ஆனால் எப்போ 1 hour என்கிட்ட கோவப்படாமல் பேசுகிறீங்களோ அப்போ தான் நான் அட்டெண்டன்ஸ் போடுவேன். அது வரைக்கும் நீங்கள் இங்கே வந்துட்டு தான் இருக்கணும். இது உங்களுக்கு தான். கோவம் வரப்போல்லாம் இந்த ஆங்கிரி பால் ப்ரெஸ் பண்ணுங்கள், 1 to 10 கவுண்ட் பண்ணுங்கள், கோவம் குறைஞ்சிரும். See you in my next session. வணக்கம் சார். இல்லையா, பணத்தை ரெடி பண்ணியாச்சா? சார், நீங்கள் கேட்குற முன்ன கட்டுப்படியாக்காது சார். அதுக்கு கம்மியாக பண்ண முடியாது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். வெறும் 4 பேப்பர் கிளிக்கிறதுக்கு இந்த அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தி சார். சார், 5 எஸ்ஐ டீல் பண்ண கேஸு சார். இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். என்ன சார், தப்பு பண்ண யோசிக்கிறீங்களா? சே, எப்படி பண்ணணும்னு யோசிக்க. இப்போ டீல் ஓகேவா சார்? வெள்ளிக்கிழமை 12 மணிக்குள்ள கொண்டு பணத்தை போட சொல்லுங்க. சரிங்க சார். இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன் சார். இன்னைக்கு வெரி ஃபர்ஸ்ட் செஷன். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி பேசலாம். கதிர், கேட்டே இருக்கேன், அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க 1 மணி நேரம் கோவப்படாமல் இருந்தால் ஃபைலில் கையெழுத்து போடுவீங்கன்னு. நீங்களே பேசுங்க, அதான் சேஃப். சரி, நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் கதிர், இப்போ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்துக்கு நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிடுறோம். அதுவே நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியாத வயசில் நடந்திருந்தா நம்ம மனசுக்குள்ளே மறக்க முடியாத ஒரு கோவம் தங்கிடும். அதுக்கு பேர் தான் அன்ஃபர்கிவ்னஸ் ஹுக். நம்ம மன்னிக்காமல் நம்ம மனசில் வச்சுருக்கிற கோவம் ஒரு ஹுக்காக மாறிடும். இதுலேருந்து எஸ்கேப் ஆகிற ஒரே வழி அந்த கோவத்தை மறந்து அதை மன்னிக்கிறது தான். நீங்கள் பாரிஸ் போயிருக்கீங்களா? ஆமாம். ஏன்? அக்காவை பார்க்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உங்கள் அக்காவா? உங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்க? டென்டிஸ்டாக இருக்காங்க. ஷீஸ் a citizen there. ஓ, ஃப்ரெஞ்ச் சிட்டிசன். அக்கா பேர் என்ன? சரோஜா தேவி. ஓ, சரோஜா தேவி, நைஸ். உங்கள் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? எதுக்கு அட, உங்களுக்கு? சும்மா ஒரு பேச்சுக்குங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. சூப்பர் சூப்பர். ஏங்க, உங்களுக்கு நான் கோவப்படக்கூடாது, எனக்கு இந்த ஊர் விட்டு போகணும். நம்ம 2 பேரோட குறிக்கோள் ஒன்று தான். இப்போ உங்கள் வீடு கில்பாக்கில் இருக்கு. கில்பாக்லேருந்து மந்தவழி போகிறதுக்குள்ள உங்களால் 5 செகண்ட் கோவப்படாமல் இருக்க முடியுமா?
முடியாதுங்க. ஆட்டோக்காரன் ஊருவான், பஸ்காரன் முன்னாடி வருவான், பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறவன் நடு ரோட்ல நிக்கணும்னு ஆசைப்படுவான். அரசியல்வாதியிலேருந்து அன்லக்கே வரைக்கும் ஊழல், பொறாம, பஞ்சாயத்து. இதெல்லாம் பார்த்துட்டு கோவப்படாம எப்படி இருக்கும்? ஆனா நான் இந்த ஊர் விட்டு போயிட்டா ஒரு செகண்ட் கூட கோவம் வராதுங்க. நம்ம 2 பேர் குறிக்கோள் வெற்றி அடையணும்னா அதுக்கு ஒரே வழி தாங்க இருக்கு. சரோஜா தேவி எனக்கு செட் பண்ணி கொடுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க நான் இங்க இருக்கேன். எங்க அக்காவை செட் பண்ணி கொடுக்கல. ஏங்க கோவப்படுறீங்க? நீங்களே கோவப்படலாமா? இதுக்கு பேர் ஆங்கிரி பால். இது கையில வச்சுக்கிட்டு 1 to 10 கவுண்ட் பண்ணி பிரஸ் பண்ணீங்கன்னா கோவமெல்லாம் போயிடும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அடுத்த செஷன் வந்துடுறேன். சரோஜி தேவி கேட்டுதான் சொல்லுங்க. வந்துருச்சு. யோ போய் கதவு சார். என்னையா சாப்பாடு கமகமான வாசனை வருது? எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த? நம்ம அக்கீம் கடையில் சார். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான்? 40 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறான் சார். ஓ அவ்வளோ சம்பாதிக்கிறான், நமக்கு ஒன்றும் தரமாட்டானா? வெறும் சோத்தை போட்டு அனுப்புகிறான் சார். உங்கள் ஸ்டைலில் 7.5 போட்டால் தான் சரி வரும். கொஞ்சம் வெளியே போ சார். வேலையை முடிச்சிட்டிங்களா? ஏய் ஏமாத்துறீங்களா? பணம் போடாம பணம் போட்டேன்னு ஏமாத்துறீங்களா? சார் உங்க அக்கவுண்ட்ல பணம் போட்டாச்சு சார். உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குமே. ஆமாண்டா, மெசேஜ் வந்தது. மெசேஜ் வந்து 5வது நிமிஷத்துல அக்கவுண்ட்ல இருந்து பணம் காணாம போச்சு. சார் விளையாடாதீங்க சார். காணா போனது உங்க அக்கவுண்ட்ல இருந்து. நாங்க பணத்தை போட்டாச்சு. அதை நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். சொல்லுங்க சார். டேய் அறிவு, என் அக்கவுண்ட்ல இருந்து 25 லட்சம் காணாம போச்சுடா. என்ன சார் சொல்றீங்க? போலீஸ் அக்கவுண்ட்ல கை வச்சிட்டாங்களா? சார் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன். டேய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க முடியாதுடா. இது வேற மாதிரி வந்த பணம், வேற அக்கவுண்ட், புரிஞ்சுக்க. சரி சார், உங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ் அனுப்பிச்சுடுங்க, அவனை கண்டுபிடிச்சு ஃபோன் பண்றேன். பிடிச்சிட்டியா? ஆளை பிடிச்சே சார். இதான் ஃபோன் நம்பர். அவன் ஐபி அட்ரஸும் டேஸ்ட் பண்ணியா சார். ஆல் சிட்டி லிமிட்குள்ள தான் இருக்கான். சரி ஃபோனை போடு. டேக் இம் ஒன் மேன் சார். ஹலோ. டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்கார அக்கவுண்ட்லயே கைய வைப்பேன்? உனக்கு 24 மணி நேரம் டைம் தான். ஒழுங்கு மரியாதையா அடிச்ச 25 லட்சம் பணத்தை அப்படியே என் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ண. போலீஸ்காரன் தானே நீ? அப்புறம் ஏன் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாம பேரும் பேசிட்டு இருக்க? என்ன நக்கலா? நீ பல்லாவரத்துல தானே இருக்க? வரண்டா, வந்து அங்கே உன்னை தூக்குறேன்டா. பல்லாவரமா? உன் சைபர் கிரைம் ஆளுங்களை ஸ்கிரீன் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்லு. இப்போ நான் எங்க இருக்கிறேன்? பாண்டிச்சேரியா? மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்லு. இப்போ நான் எங்க இருக்கேன்? கடலூர். டம்போ அரை செகண்ட்ல பாண்டிச்சேரியில இருந்து கடலூர் போக முடியுமா? நான் உங்ககிட்ட அடிச்சது நீ லஞ்சமா வாங்கின பணம். இப்போ உன் அக்கௌண்ட்ல சம்பள காசு 2,44,435 ரூபாய் இருக்கு. 25 பைசாவோட. இப்போ நான் இந்த போன் கட் பண்ணாத ஒவ்வொரு செகண்டும் 10,000 தூக்கிறவே பாக்குறியா? விளையாடுறியா? போன வேடா தேரிக்கே. ஏன் செஷனுக்கு வரல? கமன் தெலுங்கு. என்னது? ஃப்ரெஞ்சுங்க. ஃப்ரெஞ்ச் கிளாஸ் போயிட்டு வரேன். இதான் செஷனுக்கு வர டைம். செஷன் நடத்துற இடமாங்க இது. எல்லாம் கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. முடியலங்க. செஷன்ல என்னங்க இருக்கு? பேச தானே போறீங்க. ஒரு சேஞ்சுக்கு அப்படியே நடந்துக்கிட்டே பேசலாமே. தேங்க்யூங்க. அப்புறம் அக்கா எப்படி இருக்காங்க? அக்கா கிட்ட என்னை பத்தி ஏதோ சொன்னீங்களா? 2 பேரும் ஒரு கேம் விளையாடுவோம். கேமா? குவிட் ப்ரோ கோ. என்ன? நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்லணும். அதே மாதிரி நான் உங்களை பத்தி என்ன கேட்டாலும் நீங்க சொல்லணும். என்ன வேணாலும் கேட்கலாமா? கேட்கலாம். பட் ஆன்சர் உண்மையா இருக்கணும். I'm a psychologist. நீங்க போய் சொன்னா நான் கண்டுபிடிச்சிடுவேன். அது ஓகே. ஆனா முத கேள்வி நான் தான் கேட்பேன். நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? இந்த கேம்க்கு என்ன சம்பந்தம்? நீங்க தானே சொன்னீங்க எந்த கேள்வி வேணாலும் கேட்கலான்னு. பதில் சொல்லுங்க. ஒரு
12 பேரை லவ் பண்ணியிருப்பேன். யாரு நீங்க? எஸ். 12 பேர். ஏங்க நான் எவ்வளோ எடுத்துரிஞ்சு பேசினாலும் நீங்க என்ன எவ்வளோ சாஃப்டா டீல் பண்ணீங்க. நீங்க போய் 12 பேரை கழட்டி விட்டுருப்பீங்களா? சரி, அது அவனே பண்ணியிருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணை விட்டு போறதுக்கு அவன் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருப்பான். சும்மா சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க யாரையுமே லவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட். பொய் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கோவம் எங்கேருந்து வருது? நீங்க ரக்பி பார்த்துருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து ரக்பி ஆடி ஆடி ஒட்டுமொத்த வயலன்ஸ் பாடிக்குள்ள போகுது. அது கோவமா மாறிடுச்சு. கண்ட்ரோலே பண்ண முடியல. ரக்பி டீம்ல எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்க? கோல் கீப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட சேர்த்து 11 பேர். கபடின்னு சொல்லிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம். உங்க அக்காக்கு தயிர் சாதம் மாதிரி ஆளுங்களை பிடிக்குமா, இல்ல என்ன மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்கிற ரக்குடான ஆளுங்களை பிடிக்குமா? நானாவது ஏசி ரூம்ல சோஃபா போட்டு 6 வாரம் அட்வைஸ் தான் பண்றேன். அவ ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். இந்த மாதிரி பப்ளிக் வயலன்ஸ்ல இருக்கிறவங்கள மினிமம் 6 வருஷம் உள்ள தள்ளிடும். ஓ, உங்க அக்கா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டா? சூப்பர். பேங்க் ஆளுங்க, கடன் வாங்குறவங்க, கொடுக்கறவங்க பார்த்தாலே உங்களுக்கு கோவம் வருதே, ஏன்? நீங்க யார்கிட்டயாவது 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்களா? கூட இருக்கிறவனா இருந்தாலும் கொடுக்கும்போது ஏதோ உங்களுக்கு வாழ்க்கையே கொடுக்குற மாதிரி கொடுப்பான். எவ்வளோ வேதனையா இருக்கும் தெரியுமா? காசுக்கு தாங்க இங்கே முக்கியத்துவம். காசே இல்லாதவங்க 10 ரூபாய் டாப் அப் பண்ணால் கூட 4 ரூபாய் டேக்ஸ் பிடிக்கிறான். அதே இருக்கிறவன் 500 ரூபாய் டாப் அப் பண்ணால் ஃபுல் டாக் டைம் பண்ணுறான். இதாங்க நம்ம நாட்டோட நிலைமை. கடன் கொடுக்குறவன் அராஜகம் பண்ணுறதும் கடன் வாங்கினவனை அவமானப்படுத்துறது தாங்க இங்கே இருக்கிற பிரச்சனை. கடன் வாங்கினவனுக்கு தான் அந்த வலி தெரியும். எங்கள் அப்பானால எங்கள் குடும்பத்துக்கும் அந்த வலி வந்துச்சு. ஒவ்வொரு புள்ளையும் அவங்க அப்பா தோலை உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. நானும் அப்படி தாங்க ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் அப்பா கடன்காரனை பார்த்து என் முதுகு பின்னாடி ஓடி ஆரம்பித்தார். கதிரு, நான் இருக்கேன்னு சொல்லிடாத. ரங்கசாமினா, ரங்கசாமினா வீட்டில் இருக்கீங்களா? கதிர, அப்பாவை கூப்பிடியா? அப்பா எங்கன்னு தெரியல மாமா. உள்ள அம்மா இருப்பாங்கல்ல, கூப்பிடா. அக்கா, உங்க வீட்டுக்காரல 5000 ரூபா வாங்கி 5-6 மாசம் ஆச்சு. ஏன் இந்த கடைசியில் பார்த்து அந்த கடைசியில் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஏன் பணம் திரும்ப கிடைக்குன்னு நம்பிக்கையே போச்சு. இங்கே பாருங்கக்கா, உங்கள் தாலி அத்தப்பாவும் எனக்கு வேண்டாம். அதை நீங்களே கழட்டி கொடுத்துருங்க. அப்போ மட்டும் இல்லைங்க, இப்பவும் அப்படிதான். இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் இதை பற்றி பேசினதே இல்லைங்க. ஆனால் சூப்பர் கேமுங்க. அப்படி இப்படின்னு பேசி எல்லா உண்மையும் வாங்கிட்டீங்க. கதிரேன் கூட வா. என்னங்க? என்னங்க? நல்லா இருக்குல்ல? இந்த பறவை, மரம், சூரியன் எல்லாமே இங்கே தான் இருக்கு. நாம தான் அதை பார்க்கறது இல்லை. உன் பிரச்சனை இருக்குல்ல, அது பார்க்குற விஷயத்துல இல்லை, நீ பார்க்குற பார்வையில் தான் இருக்கு. உங்கள் ஃபேமிலி எப்போது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? என் ஃபேமிலிக்கு நான் தேவையில்லைங்க. மாதம் மாதம் பணம் அமிச்சா போதும். மிஸ் பண்ணுற அளவுக்கு நான் உங்களோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. சரி, இது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்க? என்னைக்காவது ஒரு நாள் உன் அம்மாவோட தாலியை திரும்ப வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும்னு தோணவே இல்லையா? நான் ஒரு உண்மை சொல்லிட்டா, உங்கள் அப்பா மாதிரி நீயும் ஒரு கோழை தான். உங்கள் அப்பா கடங்காரங்களை பார்த்து ஓடினாரு, நீ உன் பர்சனல் லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்த்து பயந்து ஓடிட்டு தான் இருக்கேன். தொலைச்ச இடத்துல தான் தேடணும் கதிர். வீட்டுக்கு போ, அப்பா கிட்ட பேசு. இனிமேல் யாரையும் பார்த்து ஓடாதீங்கப்பா, நான் இருக்கேன்னு சொல்லு. தங்கச்சி கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண. இது ரிக்வெஸ்ட் இல்லை, ஆர்டர். 30 days வீட்டுக்கு போகிற, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, அப்போ தானே சர்டிஃபிகேட் தருவேன்.
ஊருக்கு தானே, போயிடலாம். நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். டெய்லியும் உன் ஃபேமிலியோட ஒரு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறேன். அதை நான் பார்த்து லைக் பண்ணுவேன். அதுக்கப்புறமா தான் உன் ஃபார்மில் நான் சைன் பண்ணுவேன். ஓகேவா? சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஃபோட்டோ போடுறேன். ஆனால் நீங்கள் மட்டும் லைக் போடாமல் உங்கள் அக்காவும் லைக் போட சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்க முடியும். ஐயோ கதிர், இங்கே நான் தானே சைக்காலஜிஸ்ட். ஒருத்தர் போய் சொன்னால் என்னால் தானே கண்டுபிடிக்க முடியும். ஸோ எனக்கு அக்காவே இல்லை. என்னது, சரோஜா தேவி இல்லையா? ஏங்க, நான் ஆசாசியாக சரோஜான்னு நெஞ்சில் பச்சை குத்திருக்கேங்க. எங்கே காணும்? அது என் கலருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். சரி, அக்கா இல்லாட்டி என்ன, தங்கச்சி இருக்கும்ல. கதிர், அக்கா தங்கச்சி மட்டும் இல்லை, எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை. அந்த சொந்தம்லாம் இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை புரியும். நீங்கள் கோவத்தில் சொல்கிறீங்கல்ல எனக்கு ஃபேமிலியே இல்லைன்னு. திடீர்னு ஒரு நாள் அவங்கெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இருக்கும்போது அவங்கள மதிக்காமல் போன பிறகு அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஊருக்கு கிளம்பு. நிப்பாட்டுங்க. என்னது இதெல்லாம்? இது இவங்கெல்லாம் ஊர் பெரிய மனுஷங்க. நீ பட்டாளத்துலேருந்து வரேன்னு உடனே ஐயோ இரியா பட்டாளன்னு ஒன்று வாசிக்க ஆரம்பிச்சிருவியா? சும்மா இரியா. நீ எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கையா. கேளியா? என்னது கேட்க எடுப்பாவுல? சும்மா இரு. என்னவா? அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்க பையன் பட்டாளத்துலேருந்து வரும்போது இது பட்டாளத்து பெட்ரோல் அதை சாப்பிடணும்னு ஆசைப்படுதாவ. இவனுங்கெல்லாம் பெரிய மனுஷங்க. அம்மா, இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷங்க. அவருக்கு 73, அவருக்கு 72, எல்லாமே 70+. இருங்கய்யா. யோ, என்ன ரங்கசாமி, சின்ன பிள்ளைங்க பட்டாளத்துக்கு போனோம் அவன் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அந்த பிடிச்சி நசிக்கிட்டு இருக்கான். இல்ல அவங்க அது போங்க போங்க போயா கையில பொடி வேற. பெரிய மனுஷன் போ. ஆளை பாரு. எப்படி வா? இது நான் சொன்ன அவன் கொன்ற மாட்டான். வேணாம். இந்த பக்கம் வா. எப்படி? நான் சொன்னேன். என்ன சரி, என்ன பார்த்துல அங்க பார்த்து சரி. அம்மா கிட்ட இருந்து தாலி வாங்கும்போது மனசே கேட்கலையா? இது விற்கியும் தோணல, அப்படியே வச்சுக்கிறே முடியல. அதான் ஊருக்கு செயினா செஞ்சுட்டேயா. இதுல 30,000 ரூபாய் இருக்கு. சரியா? முதல் முறை மழை பார்க்கும் பிள்ளையை போல் நானே பிடி விரிந்திட பார்த்தேனே. அவள் உலகத்தில் வீழ்ந்தேனே. இதுவரை சுவை தீட்டும் நொடிகளை தோற்றேனே. அவள் திருத்திட பூத்தேனே. புது புலங்களை சேர்த்தேனே. கரைப்பட்ட ஓட்டை தொட்டி தினம் பார்த்து தாண்டி சென்றே. அது வாசப்பூவை ஏந்தி உயிர் தாங்க இன்றே கண்டேன். மனதோடு நேசம் பேசும் கண்கள், நமக்கென்றே நிற்கும் கால்கள், நம் தோளை தட்டும் கைகள். சின்ன சின்ன அர்த்தம் உண்டாக்கினாள். இனி சுகம் மட்டும் என்றாக்கினாள். நிழலுக்குள் சிற்பம் உண்டாக்கினாள். நிஜம் என்ற கண்ணீர் என்றாக்கினாள். ஏன் தோன்றினேன் வாழ்கிறேன் உணர்ந்து கொள்ள நேரமின்றி ஓடினேன் ஓடோடினேன். என்னை மாற்றினாள். என் கோபமும் காயமும் தூர வீசி காயும் நெஞ்சில் ஈரம் பூசி தூசை நீக்கி தூய்மையாக்கினாள். என் வாழ்வில் ஓரமாய் ஓயாத பேரலை அணையாத காற்றிலே அன்பென்று நேரலை. சின்ன
மழை பார்க்கும் பிள்ளையை போல் நானே விழி விரிந்திட பார்த்தேனே அவள் உலகத்தில் வீழ்ந்தேனே இதுவரை சுவை தீட்டும் நொடிகளை தோற்றேனே அவள் திருத்திட பூத்தேனே புது புலங்களை சேர்த்தேனே. இதான் நீங்க கேட்ட மிலிட்டரி சரக்கு. ஆர்மி ஆளுங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நானும் ஆர்மி தான், எனக்கு கொடுக்கலையா? நீங்களும் ஆர்மியா? ஓவி ஆர்மி. மூடு கிளாஸ் நீட்டு. ஓவி ஆர்மியா? இருக்கக்கூடாதா? எல்லாரும் நல்லா குடிங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருந்துக்கோ. 30 ரூபாய் பானம் வச்சு 30 நாள்ல என் வாழ்க்கையே மாத்திட்டாயா? உன் பிரச்சனையே உன் பார்வையில தான் இருக்குன்னு சொன்னா. அப்படியா சொன்னா? கிட்ட பருவியா தூர பருவியா? கண்ணாடி போட்டா சரியா போயிடும். அது இல்லையா, நல்லதோ கெட்டதோ நீ பாக்குற பார்வையில தான் இருக்குன்னு சொன்னா. மிலிட்டரிக்கார முரடனா இருந்தாலும் எனக்குள்ள ஈரம் இருக்குன்னு காட்டிட்டாயா? இருந்தாலும் நான் உங்ககிட்ட யோ என்னையா எல்லாரும் ஒரு ரவுண்டுக்கே மாட்டியாயிட்டீங்க? ஐயோ ஐயோ. சார் இளநீ சாப்பிடுங்க சார். இது என்ன இடம்? இது எங்கள் தப்பு தான் சார். சார் நேற்று நீங்கள் டைட்டாக இருந்தீங்க, ஆத்தங்கரில் படுத்தீங்களா? நான் தான் உங்களை இங்கே தூக்கிட்டு வந்தேன். இந்த மற்றவங்களாம் எங்க? அவங்களாம் அப்போதே போயிட்டாங்க சார். தேங்க்ஸ் பிரதர். சார் எனக்கு உங்களை முன்னாடியே தெரியும் சார். நீங்கள் செல்வியோட அண்ணன் தானே சார்? ஆமாம் சார். நானும் செல்வியும் 5 வருஷமாக லவ் பண்ண தான் சார். சார் கல்யாணம் பண்ணலாம் தான் சார் இருந்தோம். உங்கள் அப்பா கூட தெரியும் சார். வீட்டில் வந்து பேசுனாங்க சார். அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல சார். சார் உங்கள் அப்பா வீட்டில் வந்து பேசுனது செல்வி சரியாக நடந்துக்கிட மாட்டேங்க சார். உனக்கு எனக்கு ஒத்து வராது, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுதா சார். காலேஜ் படிக்கும் போது கூட சார் வெளில போனால் நான் தான் சார் பயப்படுவேன். யாராவது எதாவது பார்த்தா எதாவது ஆயிடுமோன்ட்டு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா சார். கட்டிக்கிட்டு தானே போகிறோம், எவன் பார்த்து என்ன செஞ்சிருவான்னு கேட்பா சார். ஆனால் ஒன்று சார், இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நான் வருத்தப்படுறதுனே இல்லையோ, செல்வி ரொம்ப வருத்தப்படுவோம் சார். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கா பார்த்து செய்யுங்க சார், ப்ளீஸ் சார். உன் பேர் என்ன? கேசவன் சார். ஹே செல்வி, இப்போதான் கேசவனை பார்த்தேன். 2 பேரும் 5 வருஷமா லவ் பண்றீங்களாமே, ஏதோ பிரச்சனையா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட ஏன் சொல்லணும்? நான் உன் அண்ணன்டி. அண்ணனா? யாருக்கு? 2 நாள் வீட்டில் தங்கி நான் சமைச்சு போட்டு சாப்பிட்டா நீ அண்ணன் ஆயிடுவியா? என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? முதல்ல நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது ஏதாவது தெரியுமா? 12 வயசு இருக்கும்போது எங்களை விட்டுட்டு போனேன். என்னைக்காவது ஒரு நாள் பாசமா போன் பண்ணி பேசியிருப்பியா? அம்மா இல்லாத பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படும் உனக்கு என்ன தெரியும்? வீட்டுல அப்பாவையும் தங்கச்சியும் ஏன் சொல்லக்கூடாது? நீயும் எதுவும் சொல்ல மாட்டேன், என்னையும் சொல்ல விட மாட்டேன். நீ வேணா உன் பிள்ளைக்கு பயப்படலாம், நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இன்னமும் இது வாழ்க்கையை நாம தான் கெடுத்துட்டோங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. மாசம்ன்ற காசுல நாங்க என்ன அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கோம்? எல்லாம் சுயநலம். ஏய் செல்வி, ஏன் மேல இருக்கிற கோவத்துல உன் லைஃபை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. என்ன பிரச்சனை சொல்லு. அது அந்த கேசவனோட அம்மா தான் பிரச்சனை. அவங்க என்னை வீட்டுக்கு வர சொல்லி சொன்னாங்க. பெரிய வீடு, நல்ல குடும்பம். முதல்ல அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நான் தான் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ அவங்கள சம்மதிக்க வச்சேன். அப்படின்னா அவங்க பொண்ணுக்கு 40 பவுன் நகை போடுங்கன்னாங்க. எங்களால் அவ்வளோ முடியாதுமான்னு சொன்னேன். அப்போ உங்கள் பொண்ணுக்கு இதுக்கு கல்யாணம் அப்படின்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி கேட்டாங்க. எங்களால் தான் பண்ண முடியல, நீங்களே பண்ணிக்கிடுங்கன்னு அவள்கிட்ட சொன்னா அவன் கேட்க மாட்டேங்க. சரி, அப்பா அம்மா தானே பிரச்சனை. பையன் ஸ்ட்ராங்கா இருக்கான்ல, அப்புறம் என்ன கட்டிக்கிறதுல? இப்படி கேசவன் தான் வேணும்னா அப்பா சொன்ன மாதிரி நான் எப்போவே போயிருப்பேன். எனக்கு குடும்பத்தோட வாழணும். அம்மா இல்லாம அண்ணன் ஒருத்த இருந்தும் இல்லாம இத்தனை வருஷம் அப்பாவும் 4 செவரும் தான் என் வாழ்க்கை. பிறந்த இடத்துல தான் எனக்கு குடும்பம் இல்லை, போற இடத்துல குடும்பம் கண்டிப்பா வேணும். அவனும் நல்லவன்றீங்க, அவளுக்கு அவனை பிடிச்சிருக்குன்றீங்க. அவளுக்கு ரொம்ப பிடிச்சி கேட்ட ஒரே விஷயத்த கூட நம்மளால பண்ண முடியலனா அப்புறம் எதுக்கியா நீயும் நானும்? அவ ஏதோ விளையாடுதுனமா கேட்காத. விளையாட்டுத்தானே இல்லை, அவன் நல்லா யோசிச்சு ஆழமா அர்த்தமா பேசியிருக்கான். செல்வியோட அப்பா நீ, அண்ணன்னா. ஆனா நம்மகிட்டே அவளுக்கு குடும்பம் இல்லைன்னு சொல்றான். நீ எனக்கு நல்ல அப்பனா இருந்ததில்ல, நானும் உனக்கு நல்ல பிள்ளையா இருந்ததில்ல. ஆனா செல்விக்கு ஒரு நல்ல அண்ணனா இருந்திருக்கலாம்ல. சரி, கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாகும்? அவங்க கேட்குறத வச்சு பார்த்தா ஒரு 10 லட்சம் ஆகும்.
லட்சமா? அம்மாவோட நிலத்தை விற்றா எவ்வளோ வரும்? ஒரு 4 லட்சம் வரும். சரி, நீ நிலத்தை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. ஐயா. நான் மிச்சத்தை பார்த்துக்கிறேன். உனக்கு தான் கடன் வாங்கினா பிடிக்காது ஐயா. பிடிக்காது அண்ணா. நான் இப்போ கூட இறங்கி வரலனா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. செல்வியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவன் அண்ணன் அவன் தலையை அடமானம் வச்சாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பான்னு என் தங்கச்சிக்கிட்ட போய் சொல்லு. போ. அந்த நெல்லையப்பர் தான் நிக்காத, போ. இதத்தனையும் உங்கள் மேலே இருக்க கம்ப்ளைண்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சீனியர் ஆஃபீஸர் எல்லாரையும் பர்சனலாக பார்த்து ரிக்வஸ்ட் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணி லெட்டர் எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் உங்கள் லோனை பற்றி ப்ராசஸ் பண்ணலாம். சார், என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த அத்தனை ஆஃபீஸர்ஸ் இப்போ மேகாலயா, தெலுங்கானா, கேரளான்னு எங்கெங்கேயோ இருக்காங்க. அத்தனை பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னா 2-3 வருஷம் ஆகிடும் சார். சார் ப்ளீஸ், எனக்கு இந்த லோன் அர்ஜென்ட்டாக வேணும் சார். உங்கள் இஷ்டத்துக்குலாம் மிலிட்ரி ஒர்க் பண்ணாதுங்க. அப்படி அர்ஜென்ட்டாக வேணுன்னா சிவிலியன் பேங்க்கில் ட்ரை பண்ணிக்கங்க. தேங்க்யூ சார். மே கம் இன்? உள்ளே வந்தாச்சு, அப்புறம் என்ன பெர்மிஷன்? எங்கே பேப்பர், பென், என் சிக்னேச்சர்ஸ்? தரேன் தரேன் தரேன். பரவாயில்லையே கதிர், உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அப்படியே சொல்கிறீங்க? பின்னென்ன, பாசமலர் கல்யாணத்துக்கு பணம் ஏற்பாடு பண்ண தானே வந்திருக்கீங்க. நீங்கள் வேற, நானே எப்படி லோன் ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். அதெல்லாம் கிடச்சிரும். ஸோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் என்னெல்லாம் பார்க்க வர மாட்டீங்கல்ல? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்போ தான் லோனுக்கே அப்ளை பண்ண போகிறேன். நானே எத்தனை பேங்க் ஏறி இறங்க போகிறேன்னு தெரியாது. அதில் எத்தனை மேனேஜர் அடி வாங்க போகிறான்னு எனக்கே தெரியாது. ஒருத்தனுக்கு 3 மாதம்னா மொத்தமாக 1 வருஷம் உங்கள் கஸ்டடி தான். அது நடந்ததுன்னா நான் இவ்வளோ நாள் கொடுத்த ட்ரைனிங் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். பாருங்க, ஏங்க நானும் ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டேன். என்னால் இங்கே ஒரு நாள் கூட இருக்க முடியலையே. எப்படிங்க இவங்களெல்லாம் சகிச்சுக்கிட்டு கோவப்படாமல் வேலை செய்கிறீங்க? என்னங்க என் ட்ரிக் சொல்லிட்டா? உங்களை இரிட்டேட் பண்ணுறவங்கள, கடுப்பேற்றுறவங்கள குழந்தைய பார்க்க ட்ரை பண்ணுங்க. கோவம் வராது, சிரிப்பு தான் வரும். பாய் பாய். 6 லட்சம். உங்களுக்கு லோன் தரேன் சார். ஆனால் ஏதாவது செக்யூரிட்டி வேணும் சார். சார், இந்த நாட்டுக்கு மிலிட்ரிக்காரன் தான் செக்யூரிட்டியாக இருக்கான். அவன்கிட்ட போய் செக்யூரிட்டி கேட்குறது என்ன சார் நியாயம்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் சார். இல்லைங்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு 6 லட்ச ரூபா தரேன்னு வச்சுங்க. நாளைக்கு பார்டரில் உங்களை கூப்பிட்றாங்க. அங்கே போய் குண்டடிப்பட்டு செத்து போயிட்டீங்கன்னா நாங்கள் யார்கிட்ட போய் பணத்தை கேட்போம்? சார், எனக்கு ஒன்று புரியல. மிலிட்ரிக்காரனுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, ரேஷன் கார்டு ஒழுங்காக கிடையாது, கஷ்டம்னு உங்ககிட்ட வந்தால் லோன் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் என்ன தான் சார் பண்ணுறது? உங்களுக்கு லோன் தரேன் சார், சாங்ஷன் பண்ணுறேன். செக்யூரிட்டி கொடுங்க, நிச்சயமாக தரேன். அட என்ன மாப்பிள்ளை, இவன்ட்டெல்லாம் போய் உட்காந்து பேசிக்கிட்டு எலிமினேஷன் முடிஞ்சு போயாங்க. ஒரு மிலிட்ரிக்காரன் செத்து போனா உடனே போட்டோ எடுத்து எப்பில லைக் பண்ண தெரியுது. அவன் லைஃப்ல கஷ்டம்னா ஹெல்ப் பண்ண தெரியல. உனக்கு செக்யூரிட்டி தானே வேணும்? வெளியே 4 செக்யூரிட்டி நிற்கிறான், அனுப்பிச்சு வைக்கிறேன். பெட்ரோல் பங்க்ல இருக்கவெல்லாம் பேங்க்ல இருக்க. என்ன மாமா இவனுங்க மிலிட்ரிக்காரன் போய் லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அது தெரிஞ்ச விஷயம் தானே. நீ முதல்ல கொப்பா போனை போடு. அந்த ஆள் வந்தா கொடுத்துவானுங்க. ஏன்னா அந்த ஆள் மூஞ்சி எப்படி? அந்த ஆள் ஊர் பூரா கடன் வச்சிருக்காரு, ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான். இல்ல மாப்பிள்ள, நம்ம பேர்ல தான் எந்த ப்ரூஃப்மே இல்லையே. என் வீட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் உங்க அப்பா பேர்ல தான் இருக்கு. அவரை வர சொல்லு, அதை வச்சு வாங்கலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கும். வா ரங்கு மாமா, வா 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 வா. யோ மாப்பிள்ள, இப்ப வந்து உங்க அப்பாவோட கெட்டப்ப பாரு. சிந்து பைரி படம் பார்த்திருப்பியே, குருமூர்த்தி மிருதங்க வித்துவான். இது நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் எங்க மிருதம் அப்படியே இருக்கு மாமா. என்ன மாமா வெறும் பையா இருக்கு? என் ஐட்ட திரும்ப அடிச்சானா? என்கிட்ட இருந்து யாராவது அடிக்க முடியுமா? யோ மாப்பிள்ள, இப்பதான் உங்க அப்பனை பத்தி பெருமையா சொன்னேன். பணம் எடுத்துட்டு போ, வெறும் பையோட வந்திருப்பார் பாடி. சரியான கிறுக்கு போய் உள்ள. கதிர் எப்படி இருக்க? அப்பாவோட கெட்டப் எப்படி இருக்கு? அங்கங்கே கடனை வாங்கி அப்படியே டை அடிச்சுக்கிட்டு பட்டு சொக்கா பட்டு வேஷ்டி உடுத்திக்கிட்டு மேலதாளத்தோட ஒரு கெட்டப்பா, ஒரு கெத்தா ஸ்டெயிலா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி போய் நின்று அசந்து போயிட்டாங்க. 10 லட்சம் என்னையா, என் பையன் 20 லட்சம் தூக்கி எறிவான்னு அப்படியே வாய் அடைச்சு போயிட்டாங்க. நீ சொன்ன மாதிரி அம்மாவோட நிலத்தை விற்று 4 லட்சம் ரூபாய் என் பேர்ல போட்டு வச்சிருக்கேன். இந்த இருக்கு பாஸ்புக். நீ 6 லட்சம் தரேன்னு சொன்னேன்ல, நீ அந்த பணத்தை கொடுத்துட்டு பேங்க்ல போட்டுடலாம். முதல்ல உடனே போடணும். என்ன சொல்லுத? பணம் எங்கேயா? இனிமேதான் மாமா புரட்டணும். இனிமேதானா? முன்னாடி கழுத்து. சரி, வயசு என்ன? அவர் தானே லோனுக்கு அப்ளை பண்ணாரு. வயசு என்ன? 40. பார்த்தா அப்படி தெரியலையே. இது கலிபோர்னியா டை சார். எனக்கு 60 வயசுன்னா நீங்க நம்புவீங்களா?
கலிஃபோர்னியா டை. சார் ஃபைலை கொடுங்க. கோல்ட் லோன்ல இப்போ இன்னைக்கெல்லாம் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கு சார். கார் லோன் வாங்கிக்கோங்க, ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின்லாம் வாங்கிக்கோங்களேன். இது என்ன பேங்க்கா இல்லை வசந்தன் கோவா? இல்லை சார், பர்சனல் லோன். அதில் பார்த்தீங்கன்னா சார் 50 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவாளுக்கு லோன் எதுவும் கிடைக்காதுன்னு எங்க பேங்க் பாலிசி சொல்றது. அப்போ உங்களுக்கு லோன் தர மாட்டாங்களா? இதை எடுத்துக்குவான், பழத்தை பார்த்தாலே தெரியல, இப்போதான் வயசுக்கு வந்திருக்கான். பென்ஷன் எவ்வளோ வருது உங்களுக்கு? பென்ஷனா? இதை வச்சுட்டு வீட்டில் ஒரே டென்ஷனுங்க. எக்ஸ் ஃபார்மர். விவசாயிகளுக்குலாம் நாங்கள் லோன் கொடுக்கறது இல்லை சார். நீங்கள் தான் விவசாயிகளை மனுஷனாவே மதிக்கிறது இல்லையே. அப்படி இல்லை சார், நாங்கள் பிரைவேட் பேங்க். கவர்மெண்ட் பேங்க்ல லோன் ட்ரை பண்ணலாமே, கிடைக்குமே. உங்கள் நம்பர் கிடைக்குமா? ஜஸ்ட் ஃபார் ஃபன். செக்யூரிட்டி. நீங்கள் கேட்குற அமௌண்ட்டுக்கெல்லாம் பிரைவேட் பேங்க்ல லோன் கிடைக்கும். போய் கவர்மெண்ட் பேங்க்ல ட்ரை பண்ணுங்க. உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் கூட இல்லை. சாரி சார். இங்கேன்னு இல்லை, நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கிறது கஷ்டம். லோன் கேட்டு வருவோர்களை லோ வென்று ஒரு லோன் கொடுக்க சரி, அது நான் அங்கே ஒன்றுமே பணம் தர மாட்டேங்கிறானே. மாமா பார் கிளம்பணும்னு சொன்னல, கிளம்பு. மாப்பிள்ள அப்பா பார்த்துக்கப்பா, விட்டு போயிடாத. தேங்க்யூ, போயிட்டோம். ஆ என்ன சார் லோனா? ஆமாம். எவ்வளவு? 6 லட்சம். 6ஆ? ஓமா வைக்கலாம். இந்த இது பர்சனல் லோன் சார். எவன் சார் பர்சனல் லோன்லாம் 6 லட்சம் ரூபாய்க்கு தரான்? இன்னைக்கு நிலமை புரியாமல் பேசுறீங்க. ஏன் சார் வெறுப்பேற்றுறீங்க? வேலையை பார்த்துட்டு போங்க சார். என் வேலையே இதுதான் சார், நான் வாங்கி தரேன். ஃபைனான்ஸ் எல்லாம் வேணும் சார். இதே பேங்க்கில் வாங்கி தரேன். எப்படி? வாங்க ஒரு காஃபி குடிச்சே பேசுவோம். இப்போல்லாம் எவன் சார் பர்சனல் லோன் தரான்? பர்சனல் லோனுங்கிறது ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் நம்பி தரது. இப்போ தான் எவனையும் நம்புறதுக்கு தயாராக இல்லையே சார். உங்ககிட்ட கார் இருக்கா? லோன் தருவான். வீடு இருக்கா? லோன் தருவான். ஏசி, ஃப்ரிட்ஜு, டிவின்னு கண்ட கருமாந்திரம் எல்லாத்துக்கும் தருவான் சார். மனுஷனுக்கு மட்டும் தரவே மாட்டான் சார். இங்கே காசு இருக்கிறவங்க கிட்ட தான் சார் காசே தரானுங்க. அப்பா. அதனால சார் அம்பத்தூரில் ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்குது. அதை ப்ரௌசிங் சென்டராக விரிவாக்கம் பண்ண போகிறேன். ஒரு 40-50 கம்ப்யூட்டர் வாங்கணும்னு சொல்லி 6 லட்ச ரூபா பிஸ்னஸ் லோன் கேளுங்க, எப்படி கொண்டாந்து தரான்னு பாருங்க. அம்பத்தூரில் எனக்கு கடையே இல்லை சார். ஆமாம் இல்லை தான், அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். பேங்காரனுக்கு தெரியுமா? அவனுக்கு தேவையெல்லாம் பத்திரம் மட்டும்தான் சார். வைங்க சாருக்கு இந்த சமோசா கொண்டு வா. இங்கே வை. பத்திரத்தை நான் ரெடி பண்ணுறேன். அவன் உடனே சைட்டை பார்க்கணுன்னுவான். அங்கே அம்பத்தூரில் ஒரு கடைக்காரன் நம்ம ரெடி பண்ணிடுவோம். அங்கே வந்து சைட்டை பார்த்துட்டு கையெழுத்து போட்டோம்னா உடனே லோன் கிடச்சிடும். அதுக்கப்புறம் என்ன சார், மாதம் வீட்டில் உட்காந்து வட்டி கட்ட போகிறீங்க, அவன் வாங்க போகிறான். எனக்கு என்னமோ இது சரின்னு தோணல சார். ஏன் சார் பொய் சொல்லி யோசிக்கிறீங்களா? சரி இப்போ உண்மையை தானே சொன்னீங்க. எவன் லோன் தந்தான் சார்? இங்கே கல்யாணம் பண்ணுறதுலேருந்து வேலைக்கு சேர்றதுலேருந்து பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குற வரைக்கும் சொல்கிறதெல்லாம் பொய் தான், பில்டப்பு தான். அப்பாவை பாருங்கள் சார், வயசாயிடுச்சு. இன்னும் ஒரு கூப்பிட்டு எவ்வளோ தூரம் சுற்ற போகிறீங்க? யோசிச்சுக்குங்க. இல்லை சார், எனக்கு இது சரின்னு படல சார். இரியா இது கதிரு, ஒரு நிமிஷம் இங்கே வா. என்னப்பா? அவன் தான் பணம் தரேங்கிறான், ஏன் வேண்டாங்க? எப்பா அவன் ஃப்ராட் பண்ண சொல்கிறான்ப்பா. பணத்தை எடுத்துட்டு ஓடனே தானே ஃப்ராடு. நாம தான் பேங்க்கில் கட்டிட போகிறோமே வட்டியோட. எனக்கு என்னமோ இது தப்புன்னு தோணுதுப்பா. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாங்கிறாங்க, ஒரு பொய் சொல்லக்கூடாதா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே பொய்யே சொல்லுவீங்கப்பா? அது இல்லையா, நம்ம எங்கெங்கேயோ பணத்துக்கு அலைஞ்சோம், யாரும் தரமாட்டேன்ட்டாங்க. இப்போ இவன் தாரேங்கிறான். தங்கச்சியோட கல்யாணம் நடக்கணுயா, அம்மாவோட ஆசையும் அதுதான். அதனால எப்படியாவது இந்த கடனை நீ யோசிக்காதையா. வா வா வாயா, உட்காரு. என்ன சார்? சரி சார், பண்ணிக்கலாம். சூப்பர் சார். யார் பேரில்? அப்பா பேரில், தங்கசாமி. 2014 ஒரு ஃபோட்டோ, 12 ஒரு ஃபோட்டோ, 10 ஒரு ஃபோட்டோ, 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. பத்திரத்தில் நான் ரெடி பண்ணிடுறேன். லோன் கிடச்சிடும் 100%. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா? தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் சார், 10%. என்ன? என்னவா? வேலையெல்லாம் எனக்கு 6 லட்ச ரூபா வாங்கி தரேன். வெறும் 10% 60,000 ரூபா கேட்குறேன், யோசிங்க. இப்போலாம் வேணாம் சார். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 6 லட்ச ரூபா வந்த பிற்பாடு 60,000 ரூபா செக்காக கொடுங்க போதும். சரி சார். ஆனால் கடைசி நேரத்தில் ஏமாத்திடக்கூடாது சார். அக்கௌண்ட்டில் விசாரிச்சு பாருங்க. சரி
கொடுத்துட்டானுங்க. இதை படி பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்தா சொல்லு. சரியா ஹாப்பி தானே? ஹாப்பி தான். பின்ன ஐடி ப்ரூஃப் கேட்ட உடனே கடன் கொடுத்துட்டாவில்ல. வாங்க சார், எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? எல்லாம் ஓகே ஆயிடுச்சியா? அது எப்படி ஓகே எல்லாம் போகும்? நான் என்ன சொன்னேன், உங்கள் தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், 10% அது போதும். கேஷா? செக்காக கொடுத்துருங்க. ஹரிகிருஷ்ணனுங்க, ரொம்ப நல்ல மனசியா உங்களுக்கு. உங்கள் சந்தோஷம் தான்ப்பா என் சந்தோஷம். இந்தாங்க சார். கரெக்டாக இருக்கு சார். நன்றி. மடக்கிட்டே இதில் வை. அப்போ நாங்கள் வரட்டுங்களா? மாமா நல்லா பார்த்துக்க, இதுக்கு பேர் தான் ஏடிஎம் மிஷின். ஒரே பட்டன் மயமா இருக்க. ஏடிஎம் மிஷினுக்கும் ஓட்டு போடுற மிஷினுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஏடிஎம் மிஷினில் பட்டனை அமுக்கிட்டா பணத்தை எடுத்துக்கலாம். ஓட்டு போடுற மிஷினில் பணத்தை வாங்கிட்டு பொத்தான அமுக்கணும். நிறைய அமுக்கிருப்ப போல. எத்தனை எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுருப்பேன். ஏய் இழுக்கி இழுக்கி உள்ளே போய் வரும் பறக்காத பறக்கவட்டி. இப்போ உனக்கு ஒரு நம்பர் இருக்கு. என்ன நம்பர்? 4648. இது வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சரி சரியா? நமக்கு 4648. 46 ஒரு 6 2 6 3 6 3 6 ஊட்டி தேக்கடி நமக்கு மொத்தமா புடிங்கிட்டு போய்டும். என்ன? அட என்ன மாமா நீ அதை கேன்சல் பண்ணு. வெறும் 4648 அத மட்டும் நமக்கு 46 48 இப்படி விளக்கமா சொல்ல வேண்டியதானே? என்ன போட்டு குழப்புறிய. 4 6 4 8. ஓகே நமக்கு பச்சை பட்டனா? உன் பேர் வந்துருச்சு பாரு. ஆமா, ரங்கசாமி. இப்போ உனக்கு எவ்வளவு பைசா வேணும்? 25,000. பாரு 2 5 3 0. பணம் என்ற சத்தம் கேக்குதா? உள்ள ஆள் இருக்கோ? அந்த பணம் வந்துருச்சு பாரு. ஐயா பணம் வந்துச்சு, பணம் வந்துச்சு. இப்படியே தட்டிக்கிட்டே இருந்தா பழைய பணம் உள்ள போய் என்ன பண்ணுவேன்? உள்ள போயிருமா? ஐயா பணம் வந்துருச்சே. இரு, இந்த நேரம் பார்த்து யாரு போன் அடிக்கா? அட மெசேஜ் என்னன்னு பாரு. இப்போ நீ பணம் எடுத்தில? ஆமா. அது உடனே உன் செல்லுக்கு மெசேஜா வந்துரும். உடனே வந்துருமா? ஆமா. அட பாவிகளா எவ்வளவு வேகமா இருக்காங்க. மாப்ள, இந்த ஊர்க்காரன் கேட்டீங்கன்னா நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. நம்ம ஊர்க்காரன் காசுல கராரா இருக்கான். 5000 ரூபாய் கொடுத்து முதல்ல அவனை லாக் பண்ணிட்டோம். ஏன் சமையலை பிரிச்சு மேய்ச்சிருவேன். எப்படி? சரிங்கம்மா. அப்பா என்னப்பா? நீங்கள் முதல்ல ஏடிஎம் போயிட்டு 1000 ரூபாய் எடுத்துட்டு வா. அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்தா போகிறேன். மாமா எடுக்க தெரியுமா இல்லை நானும் கூட வரட்டுமா? ஏன் கூட வந்து நம்பர் நோட் பண்ணலான்னு பாக்கியா? நீ தானே சொன்ன அந்த பின் நம்பரை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. 46 48. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஒப்பேன் வளர்ப்பு சரியில்லைப்பா. கண்ணாடியை போட்டு காவாயில் விழுந்துடாத. இந்த ஏஜ்லையும் பாடி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. சொல்லுங்க. எங்க இருக்க? இன்னும் ஊர் கிளம்பலையா? அப்பா இன்னைக்கு கிளம்புறாரு. நான் நாளைக்கு கிளம்புறேன். நாங்களாம் கல்யாணத்துக்கு வர தேவையில்லையா? கல்யாணத்துக்கு வர தேவையில்ல, ரிசப்ஷனுக்கு வந்தா போதும். ஏன்? இல்லைங்க, நீங்க பாக்குறதுக்கு மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கீங்க. எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் உங்களை பிடிச்சு போயிடும். அப்புறம் தங்கச்சி கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சு, அடுத்தது அண்ணா கல்யாணம் தான் சொல்லி ஊர்க்காரங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துவாங்க. அதான். இல்ல மாப்ள, கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் சோறு எங்க போறான்னு தான் பாப்பேன். அவ்வளவு நல்லவனுங்களா இருந்தா இந்த மாமனுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்த்துருக்க வேணாமா? எத்தனை நாளைக்கு தான் சாமான கையில பிடிச்சி தருது? யார் அது? இவ்வளவு நாளாச்சு. கிராஸ் டாக்கிங். மேடம் அடுத்தால சரி, பேஷண்ட் வந்திருக்காங்க, நான் அப்புறம் பேசுறேன். காலையில பெருசா இருக்கு, சூரிய எவ்வளவு பெருசா இருக்கும். இல்ல மாப்ள, காலோட தான். அம்மா உன்னை விட்டா ஸ்மார்ட்டா இருக்கல. அதான் எங்கம்மா ஜிமிக்கி கமல். எங்கம்மா ஜிமிக்கி கமல். எங்க பையன் சுட்டுட்டு போனா, எங்க பையன் சரக்கு பாட்டுல எங்க ஆத்தா குடிச்சு தீத்தா ஆம்பளை ஆம்பளை ஆம்பளை. என்ன மாமா பண்ணிட்டு இருக்க? இல்ல மாப்ள, ஏதாவது பண்ற காத்த பாடிக்கு பவர் ஏத்திக்கிட்டு இருக்கேன். சரி, எங்க இவர் ஆளே காணோம்? எது ஏடிஎம் போன பாடி இன்னும் வரலையா? நான் அப்பவே சொன்னேன் நானும் கூட வரேன்னு. கேடுச்சா? கண்ணாடியை போட்டு காவால வளர்ந்துருக்கணும். கார்பரேஷன் கார் அள்ளி தூக்கி போட்டு போயிருப்பான். ட்ரவுசர் போடு. ஃபோன் வேற விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா ஃபோனை மறந்து வரேன். இந்தா பணம் எடுத்தாச்சா? இது கார்டு ஒர்க் பண்ண மாட்டேங்குது நினைக்கிறேன். கெட்டு போச்சு. கெட்டு போச்சா? ஆமா. இது என்ன வாழைப்பழமா கெட்டு போறதுக்கு? நீ சரியா யூஸ் பண்ணிருக்க மாட்டே. வா, காசு எடுத்துட்டு கிளம்பு. காசு வர மாட்டேங்குது. போட்டேன் முதல்ல, இதே தான் போட்டேன், இப்படி தான் போட்டேன். அடுத்தது என்ன செய்யணும்? பின் நம்பரை போடணும். போடு. 46 48. ரங்கசாமின்றது யாரு? நான் தான். அடுத்தது என்ன பண்ணோம்? அமௌண்ட்டு எவ்வளோ? 5000. போடு. 5 50 500 5000. இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். இதான் முதல்லையும் வந்து கார்டை கொடு. போ.
46 48 இதுதான் ரசீதும் கார்டு தான் வரும். கார்டில் ஏதோ தகராறு, கார்டை மாற்ற கார்டில் தான் ஏதோ தப்பு. பைசா பேங்க் வரைக்கும் போயிட்டோம். போகலாம். என்ன மிஷின்? சார் சொல்லுங்க சார். இவர் எங்க அப்பா. இவர் அக்கௌண்ட்லேருந்து 10 லட்ச ரூபாய் பணம் காணாம போயிடுச்சு. என்னையா சொல்லுத? பணத்தை காணுமா? காணுமா? நீங்க பணத்தை டிராப் பண்ணிட்டு வெளியில போகும்போது யாராவது திருடிட்டாங்களா? இல்லை சார், அவர் அக்கௌண்ட்லேருந்தே காணாம போயிடுச்சு சார். அக்கௌண்ட்லேருந்து எப்படி சார் காணாம போகும்? அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. 87472 98472. வெயிட் பண்ணுங்க, ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிடலாம். நீங்க தான் சார் செலவு பண்ணிருக்கீங்க. டிரான்சாக்ஷன் பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ல இருக்க டிரான்சாக்ஷன் எதுவுமே நாங்க பண்ணல சார். உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் போயிருக்கு சார். நீங்க தான் யூஸ் பண்ணிருக்கணும் சார். இல்ல சார், இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் எப்படினே தெரியல சார். சார் எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன். நீங்க பண்ணலனா எப்படி சார்? இந்த ஆன்லைன் இன்டர்நெட் எல்லாம் சத்தியமா இவருக்கு தெரியாது சார். சார் நீங்க யார்கிட்டயாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுயா. 4648 அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவருக்கு அவ்வளவுதான் சார் தெரியும். சார் இங்க எல்லாமே டபுள் டோர் சிஸ்டம். உங்க அக்கவுண்ட உங்களை தவிர வேற யாராலையும் ஆபரேட் பண்ண முடியாது சார். சார் சத்தியமா இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார். சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு எஃப்ஐஆர் காப்பி எடுத்துட்டு வாங்க. எங்க சைடுல இருந்து நாங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்றோம் சார். என்னையா அவன் பணத்தை எடுக்கவே இல்லை, இப்ப பணத்தை காணலைங்க, அநியாயமா இருக்கு. என்னையா நடக்குது? எனக்கு அங்க ஒரு கடை இருந்தது, இப்ப காணோம். என்னாச்சு? ஒரு மாசமா அந்த கடை அங்கதான் சார் இருந்துச்சு. இப்பதான் 2 நாளா காணோம். உள்ள அந்த ஆளு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாரு. அப்பா பேசாம இருப்பா. நீ 29C பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் கதிர சொல்லியா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சொல்லியா, என்ன விஷயம்? என் அக்கௌண்ட்ல இருந்து பணம் காணாம போயிடுச்சு. என்னது? அக்கவுண்ட்ல இருந்து பணம் காணுமா? ஆமா. நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் எல்லாம் போயிருக்கு. சொல்லு நோட் பண்றேன். அக்கௌண்ட் நம்பர் சொல்லு. 00123 012 4812 121. ஓகே. கதிர அக்கவுண்ட் பிரேசில்ல இருக்கியா? பிரேசில்? ஆமா, ஏதோ கம்ப்யூட்டர் டீலர் கம்பெனி பேர்ல. சரி, அந்த கம்பெனியோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடு. சரி இரு, மெசேஜ் பண்றேன். சரி. பணத்தை காணமா? இது பிரேசில் அக்கவுண்ட் மேஜர். நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் பேங்க் கிடையாது. இந்த விஷயத்துக்காக போலீஸ் கிட்ட போனாலும் எந்த யூஸுமே இல்லை மேஜர். கதிர், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அப்பா ஏசிபி தான். அவர்கிட்ட போனா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர் ஓபன் பண்றதுக்கும் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கும் நீங்க லோன் வாங்கினதா சொல்றீங்க, கரெக்டா? ஆமா சார். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? நீங்க கம்ப்யூட்டர் வாங்கிட்டீங்கன்னு சொல்லுது. சார் இல்லை சார், இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டும் பிரேசில்ல இருக்கு சார். ஃபோன் பண்ணி பேசினா வேற ஏதோ மொழியில பேசுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட வந்தேன் சார். சரிப்பா, கம்ப்யூட்டர் ஆர்டர் பண்ணது, பணம் காணாம போனது எல்லாம் பிரேசில் அக்கௌண்ட் தான். ஆனா டெலிவரி அட்ரஸ்னு ஒன்று இருக்கே, அதை எதை கொடுத்த? அம்பத்தூர் சார். அம்பத்தூர் கடை உண்மையிலேயே உன் பேர்ல தான் இருக்கா? இல்லை சார். அப்போ இந்த கேஸ்ல முதல் ஃப்ராடே நீ தான். கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணிருக்க, அது மூலமா கவர்மெண்ட்டை ஏமாத்திருக்க, ஒரு பிரைவேட் பேங்கை ஏமாத்திருக்க. இப்போ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க. மொத்தம் 4 கேஸையும் சேர்த்து உன்னை உள்ள தள்ளலாம். 1.5 வருஷம் உள்ள வைக்கலாம், சரியா? பின்ன என்னமா, எவனோ ஒரு ஏஜென்ட் பணம் தரான்னு சொல்லி நீங்க ஆட்டிக்கிட்டு போய் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருவீங்களா? அதான் தூக்கிட்டான். இந்த பார், நீ அவ கூட வந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் உட்கார வச்சு பேசிக்கிட்டு. அதே நான் ஸ்டேஷன்ல இருக்கும்போது வந்திருந்தா செவுட்ல அடிச்சு ஃப்ராடு பையன் சொல்லி உள்ள தூக்கி போட்டிருப்பேன்.
டெய்லி இந்த மாதிரி 1000 கேஸ் வருது. அவங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க. நீ ஒரு மிலிட்டரிக்காரன் தானே, உனக்கு அறிவில்ல? அங்கிள் இத பாருமா, அஃபிஷியலா ஒன்றும் பண்ண முடியாது. அன்அஃபிஷியலா வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. கிளம்புங்க. ஏய் இத பாரு, மாசம் மறக்காம டியூ கட்டிடு. கட்டல பேங்க்காரன் உன் கடை வாசலுக்கு வருவான். கடை ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சிடும். நீயும் உள்ள போயிடுவ. ஜாக்கிரதை. பணம் இல்லாம செல்வி கல்யாணத்தை நடத்தவே முடியாது. போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பணம் கிடைக்குமா? இன்விடேஷன் வேற அடிச்சாச்சு. எனக்கு என்னமோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது மாமா. கதிர், மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த நேரத்தில் தெளிவாக இருந்தால் தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க முடியும். பதட்டப்படாத மாப்பிள்ள, பணம் எப்படி கிடைச்சிரும் மாப்பிள்ள? ஏய்யா, நாம் ஒன்றா வேறு பேங்க்கில் 10 லட்சம் கடன் வாங்கலாமா? $10 லட்சம் ஏன்பா? 30 லட்சம் ஏன் 50 லட்சம் கூட வாங்குங்களேன். ஏன்னா உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ண ஏன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் கூட கிடையாது. ஆனா நான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி காசு வாங்குறதுக்காக எவன் கிட்ட வேணாலும் கை நீட்டுவல. இப்படி அடுத்தவன் கிட்ட கை நீட்டி நீட்டி என் வாழ்க்கை போட்டியா? காசு வாங்கிடுவேன். ஆனா கடைக்காரன் வந்து என்னன்னா உள்ள போய் ஒஞ்சுப்பேன். இல்ல அவன் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்பேன். நான் தான் அப்பவே சொன்னேனே இதெல்லாம் வேணாம் வேணாம் வேணான்னு. இப்ப உன்னால, நீ ஒருத்தனால நான் ஃபோர்ஜரி பண்ணி கடன் வாங்கி நிக்கிறேன். அந்த போலீஸ்காரன் என்ன ஃப்ராடு பையன் சொல்லிட்டாயா? நான் இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு அவமானப்பட்டேன். கடைசியில என்னையும் உன்ன மாதிரி ஆக்கிட்டே. காசு வாங்கி வாங்கி அம்மாவை சாவடிச்சிட்டீங்க. இப்போ என்ன கொல்ற, அடுத்தது அவளையும் கொன்றுவேன். ஆனா நீ மட்டும் கடன் வாங்கிட்டே போ போ. அப்பா, உங்களை அடிச்சிடுவேன் பயமா இருக்குப்பா. போயிடு, போயிடியா. அந்த 6 லட்சம் ரூபாய் ஃப்ராட் பண்ணதான் ஒத்துக்கிறேன். ஆனா மீதி இருக்கிற 4 லட்சம் ரூபாய் எங்க அம்மா தையல் மிஷினை மிதிச்சு சேர்த்து பண்ணும். அது எனக்கு வேணும். நான் விட மாட்டேன். ஏதோ லோன் ஏஜென்ட் ஹரின்னு, அது இண்டிவிஜுவல் நம்பர் இல்லையா, கம்பெனி பேர்ல இருக்கு. சியூஜி கம்பெனி பேர் என்ன கம்பெனி? அது ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி. வடபழனி ஏரியால தான் இருக்கு. அண்ணே, ஆஃப் ஷோர் இன்டர்நேஷனல் ஏதாவது கம்பெனி இருக்கு? அப்படி எதுவும் இல்லையே. நான் 5 வருஷமா இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க தேடுற மாதிரிலாம் எந்த கம்பெனியும் இங்கே இல்லை. ஆல்பர்ட், அந்த மாதிரி கம்பெனி இங்கே இல்லை. நீ அது சியூஜி நம்பர்னு சொன்னீங்க. அதுல வேற ஏதாவது நம்பர் ஆக்டிவா இருக்கா? ஒரு நிமிஷம் இருப்பா, பார்க்குறேன். மொத்தம் 23 நம்பர் ரெஜிஸ்டர் இருக்கு. அதுல ஒரு நம்பர் ஆக்டிவா இருக்கியா? இருக்கா? ஆமா. அது எந்த ஏரியான்னு சொல்ல முடியுமா? ரெப்ளிகன்ட் டவர் நம்பர் 687. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் வேணாம் சார். 10%, 8 லட்ச ரூபா லோனு, 80,000 ரூபா எனக்கு கொடுத்துடணும். கேஷாக வேணாம், செக்காக வேணும் சொல்லிட்டேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2010, 2011, 2012 3 எடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட்லாம் நான் பார்த்துக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க. வரட்டா? எக்ஸ்கியூஸ் மீ.
சொல்லு. பாப்பா இருக்கு சார் எனக்கு. சார் என் பொண்ணு சார். எனக்கு பொண்ணு இருக்கு சார். பாப்பா இருக்கு சார். சார் நீங்க தான் என் பணத்தை எடுத்தீங்க நல்லா தெரியும். மரியாதையா சொல்லிடு. சொல்லி போடா. சொல்லுங்க சார். போலீஸ்க்குலாம் போயிட மாட்டீங்களா சார்? கேட்றா போன. கேட்றா. எடு. ஹலோ சார், உங்களுக்கு தான் சார். அண்ணா எதுவும் பேச செல்வி. பேசிச்சு. நம்ம கல்யாணத்துக்கு பணத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணிருச்சான். அதனால என்ன காயப்பட்டல. உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல இருக்கு. என்ன பண்ணுவேன்? ஏன் உனக்கு தெரியாதா? பாவம் சின்னஞ்சிருசுங்க யாரும் கேட்கல நினச்சி பேசிட்டாங்க. தப்பில்லை, அவங்க பேசினது தப்பில்லை, நான் கேட்டது தப்பில்லை. ஆனால் நீ அங்கே வந்து நின்றுட்டு இருக்க பாரு, அதுதான் தப்பு. ஏட்ரா கைய. மேஜர் கதிரவன் ஒரு அடி எடுத்து வச்சு அவன் தங்கச்சி பேசினது இன்டர்நெட்ல இருக்கும். இன்னொரு அடி எடுத்து வச்சேன்னா அந்த லிங்க் அவன் ஃபேஸ்புக் வால்ல இருக்கும். அவனை வச்சு என்ன பிடிச்சிடலான்னு பார்த்தியா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு நம்பரா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆளாகணும்னு நினைச்ச தூக்கிடுவேன். எக்ஸாக்ட்லி லைக் தட். மாப்ள சொல்லுமா. வீட்டுக்கு வந்துட்டில்ல? நீ எங்கே இருக்க? நான் பார்ல தான் மாப்ள இருக்கேன். அப்புறம் கதிர் என்னையா நேற்று அப்படி பேசிவிட்ட? நம்மளை விட்டு அவருக்கு யாரையா இருக்கா? பாவம் மனுஷன் உடஞ்சு போயிட்டாருப்பா. அப்பா சாப்பிட வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா சாப்பிடலாம். இப்போ எதுக்கு நீ அழுவுற? நேற்று கோவத்தில் ஏதோ பேசிட்டேன், அது போய் மனசில் வச்சுப்பியா? எனக்கு உன் மேலே கோவம் தான்ப்பா, வெறுப்பு இல்லை. கோவம்லாம் போயிடும், பணம் தானே, பார்த்துக்கலாம். ஆனால் என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியலப்பா. என்ன மன்னிச்சிரியா? என்னப்பா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு? வாங்கப்பா சாப்பிடலாம். ஏன்பா? நான் விஷம். என்னது? விஷம் குடிச்சிட்டேன் ஐயா. என்னப்பா சொல்றீங்க? அவசரப்பட்டு. அப்பா ஐயா, உனக்கு அறிவே இல்லையப்பா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவு எடுப்பியாப்பா? நீ என்கிட்ட கேட்பிய உனக்கு வெக்க மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதுன்னு. எனக்கு அதெல்லாம் கிடையாது. உடம்பு முடியாத உங்கள் அம்மா 1 வருஷத்தில் போயிடுவான்னு டாக்டர் சொன்னார். நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா உங்கள் ஆத்தா 1 வருஷத்தில் போயிடுவான்னு? யார் யார்கிட்டலாம் கடன் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கினேன். எனக்கு தெரியும் என்னால் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு. 1 வருஷம்தான் இருப்பான்னு சொன்ன உங்கள் அம்மாவை 3 வருஷம் உங்கள் கூட இருக்க வச்சேன்.
அதுக்காகத்தாயா கடன் வாங்கினேன். கதிரு, இப்போ சொல்கிறேன், உனக்காகவும் உன் தங்கச்சிக்காகவும் நான் யார் காலில் விடாலும் விழுவேன், எவ்வளோ விட்டாலும் கடன் வாங்குவேன். நீ தைரியமாக இரு, நான் இருக்கேன். கல்யாணம் ரொம்ப பிரமாதம் நடக்கும். ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, முதல்ல ரெஸ்ட் எடுங்க. என் பையன் கூட பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க சார். இல்லைம்மா செல்வி, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, உடம்புக்கு முடியலைனாரு, அதான் ஆஸ்பத்திரி கூட்டு வந்து. ஆனா அப்பா எப்படி இருக்காரு? பரவாயில்லம்மா, பார்க்கலாமா? தூங்கிட்டு இருக்காரு. நாளை காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. செல்வி கிட்ட அப்பா விஷம் குடிச்சிட்டாருன்னு சொல்லலை, நீயும் ஒன்றும் சொல்லிக்காத. பாவம் சின்ன ஜெர்ஸுங்க, யாரும் கேட்கல நினச்சி பேசிட்டாங்க. ஒரு நிமிஷம் செல்வி, உன் ஃபோனை கொடுமா. நான் அப்புறம் கால் பண்ணுறேன். மேஜர், இந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் பேட்டரி இன்னும் சூடாக இருக்குது. இதுக்குள்ளே ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஓடிட்டு இருக்கு. திஸ் ஃபோன் இஸ் ஹேக்ட். மேஜருக்கு ஃபோன் ஆன் பண்ணி கொடுங்க. உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 8939220874. இப்போ உங்கள் கால் கட் பண்ணுறேன். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 3 செகண்ட்ஸ் கழிச்சு தான் எங்கள் கால் கட் ஆகும். 1 2 3. உங்கள் சிம்மையும் ஹேக் பண்ணிட்டாங்க சார். அது மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக பேசுகிற ஃபோன் கால் கூட அவனால் கேட்க முடியும். இப்போ ஹேக் பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்க முடியாதனால தான் அவன் பேர் ஹேக்கர். நீங்கள் நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நம்ம என்ன எதுனே படிக்காமல் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது அலோ அலோ அலோன்னு தரோம் தெரியுங்களா? நம்ம இந்த ஆப்பை மட்டும் அலோவ் பண்ணோம், நம்ம இன்ஃபர்மேஷன் ஆட்டே போகிற அவனையும் சேர்த்து அலோவ் பண்ணுறோம். மேஜர், உங்களுக்கு பாஸ்ட்டில் ஒரு எம்டி மெசேஜ் வந்திருக்கும், அது உங்களுக்கு ஞாபகம் கூட இருக்காது. ஆனால் அதை ஓப்பன் பண்ண நிமிஷத்துலேருந்து உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும், எஸ்எம்எஸ், ஃபோட்டோகிராஃப், மெயில், கேமரா எல்லாத்தையும் யாரோ தட்டி தூக்கியிருக்காங்க. இப்போ இதுக்கு வேறு வழியே இல்லையா? ஒரே வழி தான் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க ஜிபிஎஸ் தான் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்பாவோட பேசிக் மொபைல் யூஸ் பண்ணுங்கள் மேஜர், அதில் எந்த ஆப்பும் இருக்காது. அவன் உங்களை ட்ராக் பண்ணவும் முடியாது, ஹேக் பண்ணவும் முடியாது. செல்ஃபி ஃபோனை ஹேக் பண்ணது கூட பரவாயில்ல, ஆனால் அவ தான் என் தங்கச்சின்னு எப்படி கண்டுபிடிச்சா? ஒன்றுமே புரியல. அவன் எங்கே கண்டுபிடிச்சா? எல்லாத்தையும் நீ தானே கொடுத்துட்டு இருக்க. நானா? ஆமாம் மாப்பிள்ள, உன்னை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் நீ தானே கொடுத்துட்டு இருக்க. இங்கே பாரு, போன மாதம் மட்டும் 30 ஃபோட்டோ வித் மை சிஸ், வித் மை டேடி, வித் மை ஃபேமிலின்னு எல்லா ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளவு ஏன் மாப்பிள்ள? போன மாதம் ஒருத்தன் ஃபோட்டோ பார்க்கறதுக்கு ஒரு பிள்ளையை கடத்தினேன். எப்படி கடத்தினேன்? அந்த பிள்ளை காலையில் கொட்டாய் விடும்போது அவங்க அம்மா ஒரு செல்ஃபி, அதுக்கப்புறம் பல்லு விளக்கும் போது, குளிக்கும் போது, ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போது எல்லாம் டைம் பிரகாரம் எந்த கலரில் பிடிக்குமோ அந்த கலர் ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து ஒரு செல்ஃபி. அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், 12 மணிக்கு பாப்பாக்கு ஐஸ்கிரீம் தேவை, அதே கலர் ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்தா பிள்ளை தூக்கிட்டான். நம்மளே எல்லாத்தையும் கொடுத்துட்டு தூக்கிட்டு விட்டான்னு சொன்னா இவங்கெல்லாம் பிடிக்கவே முடியாது மாப்பிள்ள. கதிர், இவர் தான் உன்னை பார்க்கணும்னு சொன்னார். சார், என் பேர் வசந்த் சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக பணம் தேவைப்பட்டிருந்தது. நம்ம ஊரில் மெடிக்கல் லோன் கிடையாது, அது இல்லாமல் 50 வயசு தாண்டிடுச்சுன்னா இன்சூரன்ஸும் கிடைக்காது சார். வேறு வழி இல்லாமல் போலி டாக்குமெண்ட்ஸ் வச்சு லோன் வாங்க வேண்டியதாக போச்சு சார். ஆனால் அட்மிட் பண்ண ஒரே நாளில் அந்த மொத்த பணத்தையும் யாரோ திருடிட்டாங்க சார். சார், பணம் போனால் போட்டோம் சார், எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியல சார். நம்மளால் என்ன சார் பண்ண முடியும்? இவங்ககிட்ட தான் கவுன்சிலிங் போனேன், உங்களுக்கும் அதே பிரச்சனைன்னு சொன்னாங்க. இன்னும் எத்தனை பேர் ஏமாற்ற போவான்னு தெரியல. வரேன் சார். அவர் அம்மா செத்ததுக்கு யார் காரணம்னு சொல்ல முடியாமல் தன்னையே ப்ளேம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இவங்கள மாதிரி நீ சாதாரண ஆள் இல்லை, யூர் அ சோல்ஜர். முதல்ல உன்னை பற்றி மட்டுமே யோசித்தேன், அப்புறம் ஃபேமிலியை பார்க்க ஆரம்பித்தேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பழி வாங்கணும்னு நினச்சேன். பழி வாங்குறதுக்கு இது பர்சனல் விஷயம் மட்டும் கிடையாது கதிர், பப்ளிக் பிரச்சனை. அவனை துரத்து புடி, ஆனால் பழி வாங்குறதுக்கு இல்லை, ஜஸ்டிஸ்க்காக. சார், எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கிஃப்ட் வந்திருக்குன்னு ஒரு மெயில் வந்துச்சு சார். அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே ஒருத்தனுக்கு கால் பண்ணி உங்கள் கிஃப்ட்லாம் வீட்டுக்கே டெலிவரி ஆயிரும், அதுக்கு நீங்கள் ஒரு 50,000 ரூபா எக்ஸஸ் டியூட்டி மட்டும் ஏர்போர்ட்டில் கட்டணும்னு சொன்னான் சார். நானும் கடனோட நான் வாங்கி கட்டினேன். அதுக்கப்புறம் தான் சார் தெரிஞ்சது கஸ்டம் ஆஃபீஸ் ஏர்போர்ட்லேயே இல்லைன்ட்டு. என்னை நல்லா ஏமாற்றிட்டாங்க சார். மாதம் பென்ஷன் பணத்தை போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுத்துருவார். ஒரு வருஷத்துக்கு முன்னால் டிஜிட்டல் ஏஜென்ட் சொல்லிட்டு நம்மெல்லாம் பேங்குக்கு போய்டும், ஒரு கையெழுத்து போட சொன்னாங்க. அவ்வளோ சார். பென்ஷன் ஆஃபீஸுக்கு போனால் பேங்க்குக்கு அனுப்பிட்டுங்கிறாங்க, பேங்குக்கு போனால் பணமே வரலங்கிறாங்க சார்.
இந்த பணமெல்லாம் எங்கே தான் போகுது? சார், என் பிள்ளை படிப்புக்காக ராப்பகலா கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி 2 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு பணம் எடுக்கலான்னு பேங்க்கு போனேன். இந்த கார்டை யூஸ் பண்ணி பணம் எடுத்துட்டேன். கம்ப்யூட்டர் மிஷின் சொல்லுதுமான்னு சொல்றாங்க சார். வீட்டில் வச்சா பாதுகாப்பு இல்லைன்னு தானே சார் நான் பேங்க்ல கொண்டு போய் போட்டேன். எல்லா ஏடிஎம் சர்வர் மிஷின்லையும் ஒரு சுவிட்ச் இருக்கு. ஏடிஎம்ல போய் உங்க பின் நம்பர் அழுத்திருப்பீங்க இல்லையா, அப்போ உங்க பேங்க்காரன் அந்த டீட்டெயிலை பார்க்கறதுக்கு அந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணுவான். அந்த கேப்ல இந்த திருட்டு பசங்க 1 ரூபா 2 ரூபா 5 ரூபான்னு அடிச்சிருவானுங்க. நாமளும் என்னமோ நம்ம பேங்க்காரன் தான் சார்ஜ் பண்ணான்னு நினச்சிக்கிட்டு அவனை திட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். முன்னாடிலாம் பணத்தை திருடணும்னா மனுஷனை தான் ஏமாத்தணுங்க சார். ஆனால் இப்போ அந்த மனுஷன் நம்புற கம்ப்யூட்டரை ஏமாத்துறானுங்க சார். இவனுங்கெல்லாம் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருக்கிறானுங்களோ வேலையை பாருங்க சார். அவனெல்லாம் பிடிக்கவே முடியாது சார். எனக்கு என்னமோ அது சரியா படலாமா? கண்டிப்பா பணம் பார்சிலோனா வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். என்ன பிரதர், நீங்க இருந்த ஸ்பீடுக்கு நேரா பார்சிலோனால செட்டில் ஆயிருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி பார்க்காரனோட சுத்தி இருக்கீங்க. இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு பிரதர்? அக்கவுண்ட்ல இருந்து பணம் காணாம போச்சு. எவ்வளவு பிரதர்? 10 லட்சம் ரூபாய். 10 லட்சமா? சரி, இந்த ஆள்கிட்ட போயிட்டு வாமா பிரதர். ஒரு சின்ன ஐடியா, வாங்க பேசுவோம். வாங்க சொல்றேன். நான் இந்த பேங்க் எம்ப்ளாயி தான் ப்ரோ. பெரும்பாலும் எல்லாருக்கும் சொல்கிறது இல்லை, ரொம்ப வேண்டப்பட்டவங்க மட்டும் தான் சொல்கிறது. நம்ம பேங்க்கில் அடிக்கடி 30,000 40,000 நிறைய பேர் காணாமல் போயிருக்கு. பேங்க்கில் வந்து கேட்பாங்க, ஆனால் ஒன்றும் கிடைக்காது. நம்ம பேங்க்கில் சிஸ்டம்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து சல்மான்னு ஒரு பையன் வருவான். அவன் கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை மீட்டு கொடுத்துருவான். 10 லட்சம்னு சொல்லாதீங்க, பயந்துருவான். ஒரு 50,000ன்னு சொல்லி கேளுங்க. ரிச்சி ஸ்ட்ரீட் உள்ளே நுழைஞ்சோடனே 3வது கடை சல்மான் சிஸ்டம் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ்னு போட்டிருக்கோம். அங்கே போய் நான் சொன்னான்னு சொல்லுங்க ப்ரோ. இங்கே சல்மான் கான் யாருங்க? நான் தான், சொல்லுங்கள். ஞானவேல் அம்சப்ல என் அக்கௌண்ட் இந்த பணம் காணாம. ஒரு நிமிஷம். சோட்டு, கடையை பார்த்துக்குப்பா. இல்லை சார், நீங்கள் பாட்டில் கடைக்குள்ளே வந்துட்டு அக்கௌண்ட்டு எல்லாம் பேசாதீங்க சார். என்ன அமௌண்ட்டு? 50,000. 50,000மா? பெரிய அமௌண்ட் ஆகுது. பசங்க யாருன்னா எடுத்தாங்கன்னா ஒரு 35 ரூபா திரும்ப கிடைக்கும். என்னங்க கதையா இருக்குது? எங்க பணம் 50,000 ரூபாய்க்கு 35,000 தான் வரும்ன்றீங்க. உங்கள் பணம் தாங்க, யார் இல்லைண்ணா. நீங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா எல்லாம் அவங்களே ஏற்றுவாங்களே. பணம் திரும்ப கிடைக்குமா? ஓகேவா நாட் ஓகேவா? ஓகே சார். உனக்கு போங்க, நேராக லெஃப்ட்டில் போனீங்கன்னா மித்து மொபைலில் ஒரு கடை இருக்கும். அங்கே ராபர்ட் நம்மளால் ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் நம்பர் தர நோட் பண்ணிக்கோங்க. கடாவாசல் நின்று ஃபோன் பண்ணுங்க, வருவாப்புல. ஹலோ, அப்படியா? சரி. அப்பா ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களா? சரி, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரி மாப்பிள்ள, பார்த்துக்கிறேன். நான் என்னண்ணா வாங்கி ஒரு வாரத்துக்கு டிஸ்பிளே போயிடுச்சு. நீங்கள் பார்த்து பண்ணிக்கோண்ணா. கம்பெனிலாம் ரெடி பண்ணிட்டு வாரண்டியில் கேரண்டியில் ஒன்றுமேல கம்பெனியாக ரெண்டு போய் கொடுப்பியா? நான் சொல்கிறதா ரேட்டு. என்னண்ணா என்ன தம்பியாக பழகிருக்கோம். எங்கள் வீடு சொல்கிறேன், பார்த்து பண்ணிக்கோண்ணா. இத்தனை பசங்க நானே கூப்பிட்டு வந்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் கூப்பிட்டு வரேன். சரி, நீ போயிட்டு நாளைக்கு வா. எல்லாம் பார்த்து தேங்க்ஸ்ண்ணா. சார், ராபர்ட்? ஆமாம், நான் தான் ராபர்ட். சல்மான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்புனாரு. சல்மான்? இல்லை சார், அந்த காம்ப்ளெக்ஸ் உள்கடை. என் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட அவர் தான் நம்பர் கொடுத்து பேச மாதிரி நான் கூட இப்போ தான் ஃபோன் பண்ணேன் சார். நீங்கள் கட் பண்ணீங்க. இல்லையே, அந்த மாதிரி எந்த ஃபோனும் வரலையே சார். நான் இப்போ தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்களும் கட் பண்ணீங்க சார். இல்லை சார், நான் இங்கே தான் சார் இருக்கு. ஃபோன்லாம் எதுவும் வரல சார். சார், அதான் சொல்லுங்கிறாப்ல, சும்மா நின்று எத்த வேலை பண்ணுங்க. நான் சாம்சங் சார்ஜர் ஒன்று பண்ணா. ஏய், இது வராதா சார்? அதான் சொல்கிறேன்ல சார், யாரும் தெரியாதுன்னு. காலங்காத்தால சாவுகாக்கி சல்மான் சாருக்கு யாருன்னு தெரிலப்பா. ஏதோ கடை மாதிரி வந்துட்டாரு. சரி, மாடல் நம்பர் சொன்னேன். மெசேஜ்லாம் எதுவும் வரல பாருங்க. இப்படி பணம் எடுத்துல அது உடனே உன் செல்லுக்கு மெசேஜா வந்துடும். சார், எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன். உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குமே சார். சார், இந்த ஃபோனில் எஸ்எம்எஸ் பிளாக் பண்ண முடியுமா? என்னது? என் ஃபோனில் எஸ்எம்எஸ் பிளாக் பண்ண முடியுமா? நம்மலாம் பண்ண முடியாது சார். என் ஃபோனுக்கு பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வராமல் சார், அதெல்லாம் இங்கே பண்ண மாட்டோம் சார். நம்ம கடையில் வர போல சார். சார், தெருமுனையில் ஒரு டீ கடை இருக்கும், அங்கே வா சார். நான் ஒரு இஞ்சி டீ. சொல்லு சார். உன்னோட நம்பரா இல்லை உன் ஒய்ஃபோட நம்பரா? புரியல. இல்லை சார், நம்மளாண்ட வர பார்ட்டிங்க எல்லாருமே பொண்டாட்டி கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கானுங்க. அவங்களுக்கே தெரியாமல் பண்ணிட்டு எடுத்து மாட்டிக்கிறானுங்க. உண்டு எப்படி? என் நம்பர் தான். ஒரு 15,000 ரூபா செலவாகும், பரவாயில்லையா சார்? 15,000? என்ன சார், நீ 15,000 மெர்சல் ஆகிற? இது கீழெல்லாம் இங்கே எவனும் பண்ண மாட்டானுங்க. கண்டிப்பாக எஸ்எம்எஸ் பிளாக் பண்ண முடியுமா சார்? சப்பா மேட்ரு சார். நான் நம்ம அண்ணாத்திக்கு ஒரு டீ போட்டு நான் வந்துடுறேன். நான் பார்ட்டி ஒன்று பேங்க் மெசேஜ் பிளாக் பண்ண வந்திருக்கு, கூட்டின்னு வருவா.
வேணாண்டா இன்னொரு 4 வருஷம் பார்க்கவே பார்ட்டி அப்பாவியாக இருக்குண்ணா. பாக்கெட்லேயே 15,000 ரூபாய் ஷூட்டிங் இருக்குது. பூச்சி உட்கார வச்சிருக்கேன். பார்ட்டியோட ஓன கொண்டாண்ணா. செக் பண்ணிட்டேன் நல்லா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி எங்கே உட்கார வச்சிருக்கோ? நம்ம கடையாண்ட தான். டேய் இவனே ஏன்டா இங்க கூட்டி வந்தா? இப்பதான் பேசி அம்ச்சேன். விசாரிக்காத கூடாத கூட நீ எத்தனை தடவை சொல்றது? மயிர் புடிங்க. ஏன்டா உயிரை வாங்குறதுக்கே வரீங்க? ரோட்ல எவன் பண்ணாலும் கூட்டி யானே? வாங்க சார். எஸ்எம்எஸ் பிளாக் பண்ண முடியுமா? அதெல்லாம் இங்க பண்றது இல்லையே சார். ஈவன் சொன்னா சார் அவன் டிவி வைக்கிற பையன், அவனுக்கு என்ன தெரியும் மொபைலை பத்திலாம். டேய் கிளம்புடா. சரி ஃபோன் கால்ஸை ஒட்டு கேட்க முடியுமா? என்ன சார் எங்கே வந்து என்ன பேசுறீங்க? அதெல்லாம் இங்கே பண்ணுறது இல்லை. முடியாதா? முடியாதுன்னு சொல்கிறேன்ல சார். கிளம்புங்க சார். ஹலோ கோபாலு, இங்கே ஒருத்தன் ஓவரா சீன் போட்டுனுக்குறான். நீ என்ன பண்ணு, ஒரு 5 பேரை கூப்பிட்டு நம்ம சபையாண்ட வந்துரு. நீ போட்டு பொழந்துடலாம் அவனை. ஹலோ கோபாலு, நீ ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்துருக்குடா. அவனை போட்டு அச்சு வாயெல்லாம் வச்சிடலாம். ஓவரா பண்ணுறமாமா அவன். கோபாலு வந்துருவீங்களாடா? பின்னாடியே வந்துனுக்குறான்டா. முக்கியமாக மட்டை சேகரை கூட்டின்னு வந்துருக்குடா. இன்னைக்கு அவ்வளோதான்டா. விடக்கூடாது அவனை. சபையில் சமாதி கட்டுடா. தெரியாது. கோபாலு, ஏய் கோபாலு, டேய் எங்கடா அப்படி இருந்தீங்க? உங்களை நம்பி நான் வர ஓரா பில்டப் குத்துறேன்டா. அதான் வரேன்னு சொன்னல, என்னப்பா? அட போடா. என்னடா 2 பேர் தான் வந்துக்கிறீங்க? மத்தவங்க எங்க? இருடா வருவானுங்க. எங்க அவன்? வந்துன்னு இருக்கல, அதுக்குள்ள வாவான்னு. ஏய் பார்த்தல, பிள்ளை அவர நினைச்சியா? 15 பேரு அச்சு காலி பண்றோம். என்ன மாமா அவன் பயப்படவே பண்றான்? வாயிலே பேசியிருந்தா எப்படா பயப்படுவான் அவன்? அவனை மூஞ்சிலே 2 வலி. ஆமாச்சி. ஏய் லாஸ்ட் வார்னிங் உனக்கு. சேகரே வரான். ஓடுறே.
பணம்? எங்கடா என் பணம்? தெரியாது சார். சார் நம்புங்க சார். எங்கடா என் பணம்? சொல்றா. சார் உங்க பணத்தை நான் எடுக்கவே இல்லை சார். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்ப எதுக்குடா என் நம்பரை பார்த்து பயந்த? சொல்றா. சொல்றேன் சார். சார் உங்க நம்பருக்கு வர எல்லா மெசேஜையும் நான் தான் சார் பிளாக் பண்ணேன். எப்படா பிளாக் பண்ண? டார்க் நெட்டை வச்சு தான் சார் எல்லாமே பண்ணேன். டார்க் நெட்டா? அப்படின்னா நம்ம இன்டர்நெட்டில் சாதாரணமாக இல்லீகலாக யூஸ் பண்ண முடியாது சார். ஆனால் டார்க் நெட்டில் பண்ணலாம் சார். அதில் டார்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது சார். இந்த ஆனியன் ரிங்கு வெங்காயம் மாதிரி சார். உரிக்க உள்ள ஒன்றுமே இருக்காது. எவ்வளோ ட்ராக் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது சார். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோட மொத்த கூடாரம் தான் சார் இந்த டார்க் நெட்டு. பிளாக் மார்க்கெட் வெப்பன், சைல்ட் டிராஃபிக்கிங், டெரரிசம், ட்ரக்ஸு, சினிமா பைரசி கூட இதில் தான் சார் வருது. யாரா இதெல்லாம் பண்றது? யாரெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஒரு யூசர் ஐடியிலேருந்து ஃபோன் நம்பர் வரும். அதை ஃபஸ்ட்டு நான் ஹேக் பண்ணுறேன் சார். அதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துருவேன். உங்கள் கான்வர்சேஷன், உங்கள் எஸ்எம்எஸ், அதில் இருக்க ஓடிபி எல்லாமே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு டேட் ஒன்று வரும் சார். அந்த டேட்டில் உங்கள் பேங்க்லேருந்து வர எல்லா எஸ்எம்எஸையும் பிளாக் பண்ணுவேன் சார். அந்த டைமில் தான் சார் உங்கள் காசு எடுப்பாங்க. நீங்கள் பேசின ஃபோன் கால்ஸ், சேவ் பண்ண வீடியோஸ், பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கொடுப்பேன் சார். அதுக்கு அவன் ஹெவியாக அமௌண்ட் தருவான் சார். யார் அந்த யூசர் ஐடி? யூசர் நேம் predictable சார். டார்க் நெட்டோட கின்பின் ஐடி சார். அவன் எந்த கண்ட்ரிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியாது சார். அவன் மூஞ்ச கூட நான் பார்த்ததில்லை. அவன் வாய்ஸை கூட நான் கேட்டதில்லை. நம்மளாலாம் அவனை ரீச் பண்ண முடியாது. டிஜிட்டல் வேர்ல்டோட டான்ஸர். பயம். சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா ஊட்டின உணவை விட அதிகமாக ஊட்டின உணர்வு தான் பயம். ஒத்தக்கிழமை வருவா, பூச்சாண்டி வருவா, சாப்பிட்ரு அப்படின்னு அவங்க அன்னைக்கு சொன்ன ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்டதா பயந்தோம், வளர்ந்தோம். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். 1969 நாசா நிலாவை கமிச்ச ராக்கெட்டில் யூஸ் பண்ண கம்ப்யூட்டரை விட இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் கோடி மடங்கு பவர்ஃபுல்லானது. யூஆர் ஆல் லிவிங் இன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இன்ஃபர்மேஷன் ஏஜ். இதுக்கு முன்னாடி நடந்து போகிறது வெப்பன் வார், அதுக்கப்புறம் பயோ வார், இப்போ சைபர் வார். டேட்டாவை சரியாக யூஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு அது இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, ஆயுதம். அவன் நினைச்சா யாருடைய வேல்யூ வேணாலும் இறக்கலாம். இட்ஸ் ஆல் a matter of time. யாருடைய வேல்யூ வேணாலும் ஏத்தலாம். Do you agree, sir? தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்றுக்கு இறையனத்தின் மாயம். பல வேடிக்கை மனிதரை போல வாழ வேண்டாம் பாரதியார் சொல்லியிருக்காரு. அப்போ ஏதாவது சாதிச்சே ஆகணும். அப்டேட் யுவர் செல்ஃப். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். குட் லக். ஜெய். ஏய், என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லை சார், உங்களுடைய ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ஸ் 600 crores இந்தியாவுக்குள்ளே வரவிடாமல் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 600 கோடியை நான் எடுத்து தரேன், ஒரு பைசா விடாமல். வாட் நான்சென்ஸ்! அது நம்ம கவர்மெண்ட் கூட இல்லை, எத்தனை இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு தெரியுமா? No, that's not your problem. I'll take care.
பதிலுக்கு நீ என்ன எதிர்பார்க்குற? இன்ஃபர்மேஷன். உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒட்டுமொத்த சேட்டலைட் லிங்க் கோட் எனக்கு வேணும். அப்ளிங் கோட் உனக்கு எதுக்கு? 1000 கண்ணுடையான் என் பார்வைப்படாம ஒரு டேட்டா கூட வெளியே போகக்கூடாது. விளையாடு. அதுக்கு எவ்வளோ பெரிய சர்வர் ஃபார்ம் வேணும் தெரியுமா? எங்கிட்ட 2 ஏக்கர் சர்வர் ஃபார்ம் இருக்கு. வாட்? 2 ஏக்கர்? கவர்மெண்ட்டுக்கு தெரியாம? கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நீங்க 600 கோடி வைக்கல? அப்படிதான். Say yes sir, no, it's getting late for me sir. Yes. God bless you. See you soon. சார் 1 கோடி ரூபாய் லோன் சார், எப்படியாவது பண்ணி கொடுங்க சார். ஒட்டு கேட்டு எத்தனை பேர் வாழ்க்கை அழிச்சு. இவன் பேர் சிவகுமார். அடுத்தது இவன் பணத்தை தான் அடிக்க போறான். அப்புறம் என்ன? ஃபோன் போட்டு அந்த ஆளை அலர்ட் பண்ணு. இவனை அலர்ட் பண்றது முக்கியம் இல்லை. இவனை ஃபாலோ பண்ணா இதுக்கு எல்லாம் காரணமா இருக்கிற அந்த ஒயிட் டேபிளை பிடிக்கலாம். அது எப்படி பண்றது? சிவகுமார் 1 கோடி ரூபாய்க்கு லோன் அப்ளை பண்ணியிருக்கான். ஸோ அமௌண்ட் பெருசாக இருக்கிறதுனால ஒயிட் டேபிளே டைரெக்டாக இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர் வச்சு சிவகுமாரோட லொக்கேஷன் கண்டுபிடிச்சாச்சு. என்னோட கால்குலேஷன் கரெக்டாக இருந்தால் இன்னும் 2 நாளில் சிவகுமார் பணத்தை அடிச்சிடுவான். இன்னைக்கு அவன் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி அப்ரூவல் வாங்கி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனால் ஒயிட் டேபிளுக்கு லிங்க் கிடைக்கும். சிவகுமார் ஓடவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. ஐ எம் வாட்சிங். சுமார் மாமா, வண்டி கிளம்பிருச்சு மேஜர். ஓலா கேப், வண்டி நம்பர் DN85C211. காப்பி தட். சார் கொஞ்சம் போங்க சார். போட்டுறாங்கல 99 அடிச்சுனேங்கற. சார் அதான் போலீஸ்காரன் இல்லல, கொஞ்சம் வழி விடுங்க சார். ஆளு என்ன நான் கேமரா இருக்குல, நீ பாட்டு பைக் எடுத்து கிளம்பிடுவே. எஃப்சி போகும்போது என் நம்பரை நோட் பண்ணி என்ன ரீட் அடிப்பானுங்க. மேஜர் கதிரவன் ஏட்ரா கைய. ஆல்பர்ட், சிவகுமாரோட ஃபோன் நம்பர் இப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் டவர் ரேஞ்சில் காட்டுது மேஜர். Cameras on screen sir. Subject சிவகுமார் இப்போ ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல என்ட்ரி ஆயிட்டு இருக்கான். Error இருக்கும். Next camera पर. டாக்குமெண்ட்ஸ் நீங்க யார் சார்? சிவகுமார் நீங்க தானே? அப்போ டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. ஆனா அவர்கிட்ட தானே கொடுக்க சொன்னாங்க. சார் லோன் வேணுமா வேணாமா? அப்போ டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுங்க சார் ப்ளீஸ். சிவகுமார் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா? சார் அவன் ஃபேஸ் தெரியல சார். அடுத்த கேமரா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். சார் பிரெயின் ஸ்பாட்ல இருக்கா சார். ஃபேஸ் விசிபிளா இல்ல. ஒரு ரேட் சச்சா யாரை கண்டுபிடிச்சலாம் சார்? நம்ம ஏஜென்ட் ஃபோன் பண்ணு. சார் ஹரி, சிவகுமார் யார் கூட பேசிட்டு இருக்கான் பாரு. அவன் யாருன்னு கண்டுபிடி. ரைட்ல இருக்கான். கோ 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 கோ. சார் பாத்துங்க சார். இதோ போறோம் சார். இன்சூரன்ஸ் பாலிசி ஹாஸ்பிட்டல் பேசிட்டு இருக்கான்னு தெரியல சார். எல்லாமே இருக்கு. தேங்க்யூ.
யார்கிட்டயா பேசிட்டு சார் உங்க ஆள் சொன்னா சார் கூட்டாவன் டாக்குமெண்ட்ஸ் அவன் வாங்கிட்டு போயிட்டான் எல்லாத்தையும். அந்த சிவப்பு படி தெரிவிப்பார் ட்ராக் ஃபாலோ சிவப்படியை ஃபாலோ பண்ணு. ஃபாலோ 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 ஃபாலோ. சார் கடை மட்டும் தான் சார் இருக்கு. சார் சிவகுமார் ஃபைல் சார். சார் நீங்க எத்தனை பேர் இருக்காங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை ஏமாத்திருக்கீங்க? சொல்றா சொல்றா. பின்னாடி யாரா இருக்கா சொல்லு. இந்த மொத்த நெட்வொர்க் முன்னாடி யார் இருக்காங்களா எனக்கு தெரியாது சார். திடீர்னு எங்கேயாவது கடையை போட சொல்லுவாங்க சார். நானும் போடுவேன் சார். ரெட் கலர் சட்டை போட்டிருக்கா, ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கான்னு ஆள் அடையாளம் சொல்லி பேச சொல்லுவாங்க சார். நானும் போய் லோன் வேணுமான்னு கேட்பேன் சார். லோன் ப்ராசஸ் முடிஞ்சோட உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது சார். உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து காசு எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது சார். அந்த 10% தவிர வேற எதுவுமே எனக்கு கிடைக்காது சார். 6 லட்ச ரூபா வந்த பிற்பாடு 60,000 ரூபா செக்கா கொடுங்க போதும். ஏன்டா என் செக்க பேங்க்ல போடல? சொல்றா. ஏன்டா என் செக்க பேங்க்ல போடல? உங்க செக்க மட்டும் இல்ல சார், வேற எந்த செக்கையும் நான் பேங்க்ல போட மாட்டேன் சார். செக் இல்லாம எப்படிடா பணத்தை எடுப்பேன்? ஒருத்தன் வருவான் சார், அவன் முகத்தை கூட நான் பார்த்தது இல்லை சார். செக் வாங்கிட்டு கையில கேஷ் கொடுத்துருவான் சார். உங்க செக்ல இருக்க சிக்னேச்சர் அது டிஜிட்டலைஸ் பண்ணி தான் சார் உங்க பணத்தை அடிப்பாங்க. எனக்கு வேற எதுவுமே தெரியாது சார். ஒருத்தன் என்ன குருடனாக இருக்கா. அந்த ஏஜென்ட்டை வச்சு எத்தனை பேர் ஏமாத்திருக்கோம்? 18 பேர். இந்த 18 பேர் ஃப்ராடு. இவங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போலியா இருந்தது. பேங்க்ல போட்டு கொடுத்துருங்க. மொத்தத்தை பேங்க்கார பார்த்துக்கோ. சொல்லுங்க மாப்பிள்ள. அம்பத்தூர் ஜெராக்ஸ் கடையில் இருந்து கடைக்கார இப்போ தான் ஃபோன் பண்ணா. பேங்க்ல இருந்து வந்து ஏதோ விசாரிச்சிருக்காங்களா? அது நம்ம கடைக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா மாப்பிள்ள. நீ உடனே பேங்க் போய் என்ன எதுவும் விசாரி மாப்பிள்ள. சரி. ஒரு நிமிஷம். யார் நீ? கொஞ்சம் விஷயம் சார். என் பேர் கதிர், ரங்கசாமியோட பையன் சார். ஓ நீ தானே அது அந்த ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து லோன் எடுத்தது? என்னையா நினைச்சிருக்கீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு இழிச்சாம தெரியுதா? சார் இதை வச்சுக்கோங்க சார். யோ ப்ளீஸ் சார். என்னையா திடீர்னு செயின்லாம் கொடுத்துட்டு? தங்கம்லாம் வேணாம், போய் பணமா எடுத்துருவோம். சார் இதில் 15,000 ரூபாய் பணம் இருக்கு சார். இதை வச்சுக்கோங்க சார். சரி, உனக்கு 30 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறதுக்கு பாரு. அப்படி இல்லைன்னா என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும். ஆட்டுக்குட்டிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அட பாவிகள், அதை விட்டு வைக்கலையா? வங்கி போலி ஆவணங்கள். மாப்பிள்ள இங்கே பாரு, பேங்க்காரனுங்க நேற்று ஒன்னே மட்டும் செக் பண்ணல, மொத்தம் 17 பேர்த்த செக் பண்ணியிருக்கானுங்க. நீ மட்டும் கிரேட் எஸ்கேப்பு. உங்களை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சார். எனக்கு தெரிஞ்சு கடன் வாங்கின 18 பேர் ஃபாரின் போயிட்டுருக்கலாம். ₹1 உங்களை தொட்டிருக்க முடியாது. அப்படியே முடிஞ்சு அங்கே ஒரு ஸ்டார்ட் ஷோ பண்ணிட்டு வந்துருக்கலாம். விசாரிச்சதில் அந்த 18 பேரும் என்ன மாதிரி ஃபோர்ஜ் பண்ணி பொய் சொல்லி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து லோன் வாங்கினவங்க தான். லோன் கொடுத்த 18 பேங்க்கும் டிஃப்ரெண்ட் ப்ரைவேட் இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ். ஆனால் நம்மளை பொய் சொல்ல வச்சு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்த அத்தனை ஏஜென்ட்ஸும் ஒரே நெட்வொர்க் தான். நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்மளுக்கு பணம் தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளை டார்கெட்டே பண்ணுறாங்க. இப்படி பலாயிரம் பேரோட டீட்டெயில்ஸ் அவங்க வேலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இவர் தான் நான் சொன்னவர். அம்பத்தூர்ல ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காரு. கொஞ்ச நாளா பிசினஸ் டல்லா போகுது. நீ என்ன பண்ணலாம் சொல்லு. ஓகே, நாங்கள் இப்போ லக்கி ட்ராப் ரைஸ்ன்னு சொல்லி ஒரு ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதில் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிப்போம். ஆனால் வந்து கம்பெனி ஆஃபீஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியே போய் ஒரு ஜெராக்ஸ் கடைக்காரர்கிட்ட கொடுத்துருவோண்ணா. அவர் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிப்பாரு. நிறைய காசு வருதுண்ணா. நீங்கள் போய் அவரை மீட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னைக்கெல்லாம் எவன் சார் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு வரான்? நெட்டு வந்ததுலேருந்து அவன் கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சு சுற்றின்னு இருக்கானுங்க சார். நாம் வாங்குற ₹1 கரண்ட்டு பில்லு கூட கட்ட முடியாது. நம்மலாம் பிழைக்கணும்னா வேறு பிஸ்னஸ் பண்ணி ஆகும். அதான் இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ், அதாவது தகவல் வியாபாரம். இப்போ நம்ம போகிற இடம்லாம் லக்கி ட்ரா, ஆஃபர், பம்பர் ப்ரைஸ்னு எவனாவது வந்தால் அவன் கேட்குற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருவோம் இல்லையா? அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு டேட்டா ₹1 விற்றுடலாம். 50,000 டேட்டானா 50,000 ரூபா.
அதே மாதிரி நம்மக்கிட்ட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுக்க வருவானுங்க. அதெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு விற்றோம்னா வேறு ரேட்டு சார். இவ்வளவு ஏன் இப்போ நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்கினோடனே நம்ம போர்டிங் பாஸை தூக்கி போட்டுருவோம்ல, அதில் QR கோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த கோடை ஸ்கேன் பண்ணால் நம்ம பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர், எந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இந்த டிக்கெட்டை வாங்கணுன்ற பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வரைக்கும் மொத்த ஜாதகமே இருக்கும். அந்த ஜெராக்ஸுக்கெலாம் பெரிய ரேட்டு சார். இதெல்லாம் யாருப்பா விலை கொடுத்து வாங்குறா? இதுக்குன்னு புரோக்கர்ஸ் இருக்கானுங்க. அவனுங்க மூலமாக நம்ம கால் சென்டர்ஸ்க்கு போனோம்னா அவன் எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கிப்பான். இப்போ நம்ம கால் சென்டர்ஸ்லேருந்து கால்ஸ், மெசேஜஸ்லாம் வரும் தெரியுமா? கார் லோன் வாங்கிக்கோங்க, ஹவுசிங் லோன் வாங்கிக்கோங்க, அவார்டு, ரிவார்டு, ஆஃபர், ட்ரிப்பு, தாய் மசாஜ்னு ஏகப்பட்ட மெசேஜஸ் வரும். இந்த கால் சென்டர்ஸ்லாம் நம்பர்ஸ் யார்கிட்ட போகுதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நம்ம வழியாக போகிற இன்ஃபர்மேஷன் தான். கஸ்டமர்ஸை தேடுற கம்பெனிக்காரனாக இருந்தாலும் சரி, களவாணித்தனம் பண்ணுற ஃப்ராடு பயிலாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கால் சென்டர்ஸ் கிட்டே தான் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாங்க. ஓ, இப்போ இதை வச்சு தான் டெய்லி ஃபோன் பண்ணி லேண்ட் வாங்குறீங்களா, லோன் வாங்குறீங்களான்னு கேட்குறானுங்களா? ஆமாம். இங்கே தான் தெருக்கு தெரு கால் சென்டர் இருக்கேப்பா. இதில் நம்ம டீட்டெயிலில் எந்த கால் சென்டர்காரன் வித்தான்னு எங்கேருந்து தேடுறதுப்பா? கதிர், உனக்கு லாஸ்ட் லோன் கால் எப்போ வந்துச்சு? நல்லா யோசிச்சு சொல்லு. லோன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஃபோன் காலே வரல. அப்ளை பண்ணதுலேருந்து இல்லை, ரிஜெக்ட் ஆனதுலேருந்து தான் நினைப்பு போச்சு. அந்த 18 பேருக்கும் காமன் ஆனது லோன் ரிஜெக்ட் ஆனதுன்னு தானே சொன்னேன். உங்கள் 18 பேருக்கும் லோன் ரிஜெக்ட் ஆன இன்ஃபர்மேஷன் பேங்க்லேருந்து அந்த நெட்வொர்க் கைக்கு எப்படி போச்சு? அதாவது ப்ரோ, அவங்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால லோன் கிடைக்காம ரிஜெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வேறு பங்க்லேயும் லோன் கொடுக்க போகிறதில்ல. அதனால அவங்களுக்கு கால் பண்ணி எந்த யூஸும் இல்லை. அது என்ன பண்ணுவோன்னா, அந்த ரிஜெக்ட் லிஸ்ட்லாம் செப்பரேட் பண்ணி பிபிஓக்கு அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் ப்ரோ, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற யாருக்குமே ஃபோன் கால் போகாது. நீங்கள் சொன்ன 18 பேருக்கு லோன் கொடுத்தது வேணால் வேறு வேறு பேங்காக இருக்கலாம். ஆனால் ரிஜெக்ட் பண்ணது காமனாக 3 பேங்க் தான். அந்த 3 பேங்க்குக்குமே ஒரே கால் சென்டர் தான், TTS. அது OMRல இருக்கு. We are at the position, ready to go. டேய் ஜெகா, எங்கடா இருக்க? யா, நான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக ரிசப்ஷன் வந்துட்டேன். ஷாம், மேலே போயிட்டியா? ஏய், ஃபர்ஸ்ட் மேனேஜர் இங்கே தான் இருக்காரு. சச்சி, பேர சொல்லு. ஃபர்ஸ்ட் மேனேஜர், செகண்ட் மேனேஜர். கோபிநாத். நீ என்ன கோபிநாத் இங்கேயுமா வேலை செய்கிறாரு? ஓகே பார்த்து. ஷாம, கோபிநாத்தை பார்த்துட்டியா? 10 பையன்தானா? வந்தானா? அவன் இல்லை. பெருதில் மூடிட்டு அடுத்த ஆள்கிட்ட போ. ஷாம, இவங்க தானே ஒரு சிங்க தான் இருக்காங்க. இல்லாட்டி பரவாயில்ல, சும்மா கடத்தி வந்து வைக்கணும், ஏதாவது தேரும்டா. டேய், மெசேஜ் அனுப்புடா. அவங்க தான், எனக்கு தெரியும். அவங்க தான் பார், மாட்டோவா பார். ஷாம, பரவாயில்ல. அவன் இல்லை. இவ இல்லையாண்டா, ரொம்ப எதிர்பார்த்தண்டா. டேய், மோகன் மெசேஜ் அனுப்பு. நம்ம வேணாண்டா, நல்லா இல்லடா. தூர் மேனேஜர். அமிச்சிட்டேன். Hi. Looking for the toilet. டேய், நான் ஸ்கூல் போய் டக்கா வந்துட்டேன். Oh, okay. Come. Okay. Please, I'll be back. ஹலோ, டேய். ஹலோ, டேய், எங்கடா போறான்? டேய், அவன் கீழே இருக்க பாத்ரூம் போறான்டா. டேய், பத்திரமா போங்கடா, வேலையில உங்களுக்கு. சொல்லு. யாருன்னு தெரியல, எவனோ ஒருத்தன் உனக்கு லிங்க் இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்றான். பதட்டப்படாத. நம்பர் என்ன? தெரியல, ஏதோ சிஸ்டம்ல இருந்து வந்த மெசேஜ். ஐயோ, இதெல்லாம் பெரிய விஷயம். வெளியே எங்க தெரியுச்சுன்னா லைஃபே காலிடுவியா? பயப்படாத. இப்போ எங்க இருக்க? ஆபீஸ்ல வாஷ்ரூம்ல இருக்க. இப்போ நீ பேசிட்டு இருக்க சிம் எடுத்து ஃப்ரெஷ் அப் பண்ணிடு. யாரோ ஒருத்த வருவான், அவன் சொல்ல அப்படி செய். கன்ஃபார்மா வந்தான்டா. பாக்கிங்க தான் வரான். சீக்கிரம் வா, சமாளி மாட்டணும்.
சார் என்ன சார் ப்ளூ ஷர்ட் போட்டு நீங்க இந்த பக்கம் போகடா சார் அப்படி போங்க ஐடி கட்டிங்களா சார் ஆன்டினியர் சார் உங்க நாட்டோட நான் துரத்துறேன் சார் ஓ எப்படி சமாளிச்சிட்டேன் எங்கேயா போறா நீ சொன்னா தெரியலையா ஷாக் அடிக்குது சொன்னா ஸ்டார்ட் மூவ் ஓகே ட்ராக்கர் கரெக்டாக காட்டுதா இன்னும் யாரையுமே காணுமா அது சரி, என்னங்கடா மிலிட்டரி ஏரியாக்குள்ள ட்ரெஸ் பாசிங், சர்வேலன்ஸ் வேன், ஹைடெக் வெப்பன்ஸ், பெரிய லெவல் தீவிரவாதிகளோ? நாங்க தீவிரவாதிகளா கிடையாது சார். நீ யார வேணாலும் இருந்துட்டு போ. மிலிட்டரி பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. முதல்ல சுற்றுவோம், அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம்ல தான் நீ யாரு என்னன்னு விசாரிப்போம். அதனால என்னடா எவனுமே சாவல? டம்மி போலீஸ் மேஜர். அட இப்பதானடா மிலிட்டரி பத்தி பெருமையா சொன்னேன். சரி மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம்? 90 செகண்ட்ஸ். நீ ரெக்கார்ட் ஹோல்டர் வேறல, உனக்கு 90 செகண்ட்ஸ் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ சொல்ல வந்த கதையை சொல்லு. Your time starts now. நாங்க சிபிஐல ட்ரைனிங் முடிச்சவங்க சார். எங்க எக்ஸ்பர்டீஸ் சர்வேலன்ஸ் அண்ட் ட்ராக்கிங். நாங்க 4 பேர் ஆர்ஃபன் சார். அமரஜோதி எஜுகேஷன் ட்ரஸ்ட்ல தான் படிச்சு வளர்ந்தோம். எங்களோட சீஃப் கரஸ்பாண்டன்ட் தான் எங்களை சிபிஐ ட்ரைனிங் அனுப்பினாரு. நாங்க 4 பேரும் ட்ரைனிங் முடிச்ச உடனே வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவருக்காக சார் வேலை பார்த்துட்டு இருக்கோம். பேரு சத்யமூர்த்தி. கதர், நீ ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்து வந்தல, அந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து எல்லா ஃபைலையும் ரிகவர் பண்ண முடியல. 4 ஆடியோ ஃபைல் மட்டும் தான் ரிகவர் பண்ண முடியும். அதில் ஒன்று அமரஜோதி ட்ரஸ்ட்டோட ஃபவுண்டிங் மெம்பரோட ஃபைல். சத்யமூர்த்திக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. எங்கள் அனாதாசிரமத்தில் குழந்தைகளுக்கு நாங்கள் தான் பேர் வைப்போம் தம்பி. அவனுக்கு சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சோம். ஆனால் அந்த பேரை என்றைக்குமே அவன் வெளியே சொல்லிக்கிட்டதே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அடையாளங்கிறது ரோல் நம்பர் தான். அந்த இயர் 1999 Y2K பிரச்சனை ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எல்லா வேர்ல்ட் பேங்க்ஸும் Y2Kக்கு பயந்து அவங்க எல்லா டேட்டாஸையும் ஹார்ட் டிரைவ்லேருந்து புக்குக்கு மாற்றினாங்க. யூஸ் பண்ண முடியாத ஹார்ட் டிரைவ், கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாத்தையும் டன் கணக்கில் தூக்கி போட்டாங்க. அதோட வேல்யூ யாருக்கும் தெரியல. இவனுக்கு புரிஞ்சுது. தூக்கி போட்ட எல்லா கம்ப்யூட்டர்ஸும் விலைக்கு வாங்கிட்டு அவன் 4 கண்டெய்னர் எலக்ட்ரானிக் வேஸ்டோட தான் வந்துட்டான். வந்த கையோட எங்களையெல்லாம் அரட்டி மிரட்டி ட்ரஸ்ட் எழுதி வாங்கிட்டான். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பேரில் ஒரு வேர் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்கான். அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற பேங்க் டேட்டாஸை வச்சு தான் ஒயிட் டெவல்ன்ற யூசர் நேமை கிரியேட் பண்ணி ஒரு பெரிய நெட்வொர்க்கே ஃபார்ம் பண்ணி நடத்திக்கிறேன். அவன் கைக்கு ட்ரஸ்ட் போனதுக்கப்புறம் நிறைய அன்னோன் சோர்ஸில் இதெல்லாம் பண்ண வர ஆரம்பிச்சது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயம் வந்து என்னப்பா அது ட்ரஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு நாள் சத்தம் போட்டு கேட்டேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவனோட கையெழுத்து போட்ட பிளான் செக்கே வீட்டில் இருக்கு. என்னப்பா அதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டேன். அதில் எவ்வளோ அமௌண்ட் வரான்னு ஃபில்அப் பண்ணிக்கன்னு கனாவட்டா சொல்கிறான். நீ என்னை விலைக்கெல்லாம் வாங்க முடியாது, நான் போலீஸ் போவேன்னு சொன்னேன். அதுக்காக உன் பொண்ணோட பெட்ரூமில் ஒரு வால் கிளாக் இருக்குது, அதை போய் எடுத்து பாருன்னு சொன்னான். உள்ள கேமரா இருக்கு, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான். என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டான் தம்பி. என் வாழ்க்கையில் இவனை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தது இல்லை தம்பி. இவனை பற்றி தெரியாமல் யுனிசெஃப்ல இன்னைக்கு பாராட்டு விழாலாம் நடத்துறாங்க.
பயந்துட்டேன். எதுக்கு இந்த பில்டப் எல்லாம்? நானும் லாபியில் பார்த்துட்டு தான் இருந்தேன். நல்லா செட்டப் பண்ணுங்க. குட். மேஜர் கதிரவன், நான் உங்ககிட்ட எவ்வளோ பணம் அடித்தேன்? ஐ திங்க் 10,25,000 ரூபாய். லெட்ஸ் மேக் எ டீல். கிவ் மீ 5 seconds. டன். ஓகே, உன்னுடைய பணம் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். வாட் நெக்ஸ்ட்? போலீஸ்? ஓகே, உண்மையாக சொல்லிடுறேன். இதுவரைக்கும் நான் 800 கோடி அடிச்சிருக்கேன். நம்ம நாட்டில் 8 ரூபாய் அடித்தாலும் 8,000 அடித்தாலும் 800 கோடி அடித்தாலும் கேஸ் ஒன்று தான். 420. ஓகே, நான் 420. ஆனால் நீ யாரு? கவர்மெண்ட் ஏமாத்திருக்கல. ஈவன் யூ ஆர் 420. உன்னோட சேர்த்து இன்னும் 10,000 பேரை நான் ஏமாத்திருக்கேன். அவங்க அத்தனை பேரும் கவர்மெண்ட்டை ஏமாத்துறவங்க தான். 1.5 வருஷம் உள்ளே இருக்கணும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே இருந்து வெளியே வந்த உடனே என்னுடைய பணம் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ல சேஃபாக இருக்கும். யாரும் தொட முடியாது. ஆனால் இந்த 10,000 பேர் இருக்காங்க, பாவம், மிடில் கிளாஸ் பீப்புள். ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டா மானம் போயிடுங்க, உயிரை விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய கான்சிக்வன்சஸ். திருடனுக்கு தேள் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க எல்லா திருடனுங்க. நான் தேளு. நான் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். என்ன சுட போறியா? இப்போ நீ என்ன சுட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு எனக்கு ஒரு நாதியும் இல்லை. என்னடா, யாருமே இல்லாதவனுக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? ஏன் இத்தனை பேரை ஏமாத்துறான் தானே உன்னுடைய கேள்வி. என்ன என்னால முடியும்? 3 நாளுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் ட்ரெயின்ல என்னுடைய ஏஜென்ட் தூக்கம் நீதான். புத்திசாலித்தனமா சிசிடிவி கேமரால இருந்து தப்பிச்ச நீ கேவலம் ஒரு செல்ஃபி கேமரால மாட்டிக்கிட்டேன். எப்படி கண் கடிச்ச உடனே கொண்டு வந்து நெத்தியில வச்சிருந்த ஒருத்தனை பத்தி நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவன் ஆணி வேர்ல கை வைக்கணும். மேஜர், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். உன்னை விட உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரி, உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரியுமா? எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கினா. ஆட்டோ நம்பர் 8203 ஏறி உட்காந்தா. டிரைவர் வண்டி ஓட்டு இருக்கும்போது நடு ரோட்ல வண்டியை நிறுத்திட்டு திடீர்னு ஓடி போயிட்டான். என்னடா திடீர்னு ரோட்ல வண்டி நிறுத்திட்டு போயிட்டான் உன் தங்கச்சி யோசிக்கிறதுக்குள்ள நம்மளுங்கடா. இன்னும் 5 நிமிஷத்தில் நான் இங்கிருந்து போலேன்னா உன் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டாங்க. வேற எங்கேயாவது கூட்டு போயிடுவாங்க. லிஃப்ட் ஆன் பண்ணுவாங்க. கதிர், உனக்கு இந்த ஃபிளாக்ட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியும்? இந்த தீவிரவாதிகள்லாம் யூஸ் பண்றாங்க பேங்க் அக்கௌண்ட். அவங்க வேலையில முடிச்சுட்டு போகும்போது ஒரு 10-15 லட்சத்தை அம்போன்னு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த அக்கௌண்ட்ல யாராவது கை வைப்பாங்களா? அவனுக்கு டெரரிஸ்ட்க்கு ஏதாவது லிங்க் கிடைக்குமான்னு இந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், சிபிஐ, இந்தியன் மிலிட்ரி இவங்கெல்லாம் வேட்டைக்கார மாதிரி வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு அக்கௌண்ட்ல இருந்தா உனக்கு நான் பணம் போட்டிருக்கேன். நீ வேற இந்தியாவில் இருக்கிற ஒரு மிலிட்ரிக்காரனாச்சே, பிரைம் சஸ்பெக்ட். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் 45 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. அதுக்குள்ள முடிஞ்சா ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன் தங்கச்சியை பாரு. குட் லக். கொண்டு பார்ப்பவன் வான் கடல் மண்ணிலும் மனதிலும் காதை வைத்து கொண்டு கேட்பவன் காதோறும் வாய் வச்சு காத்தோட நீ பேசு சத்தம் போட்ட வார்த்தையெல்லாம் சிறையில செத்துடுச்சு. எங்க போய் ஒளிஞ்சாலும் ஏதோ ஒண்ணு பாக்குது, யாரு கிட்ட பேசினாலும் ஏதோ ஒண்ணு கேக்குது. அடிமையாக்க ஓங்கி இருந்தா அடிதடின்னு இறங்கலாம், ஆசையத்தான் காட்டி இப்ப கால மாறி வெட்டுலாம்.
எந்த சம்மந்தம் இல்லை. பட் உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்காக பிளாக்டு அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் இன்கேபபிள் ஆஃப் சர்விங் இன் இந்தியன் ஆர்மி. டுமாரோ மார்னிங் யூ வில் பி கோர்ட் மாஸ்டர் பை 8 o'clock. வேஷத்தை இழந்தாச்சு, வானம் பார்த்து கைய கட்டு, உத்தமந்தான் இல்லைன்னு வங்கியில வட்டி கட்டு. எப்பயோ செஞ்சதெல்லாம் எங்கெங்கேயோ பதியுது, கோட்டை விட்டு தொத்த பின்ன ஆட்டமே புரியுது. எங்கிருந்து அடிக்கிறான்னு தேடி பார்க்க போய்தான் உருவம் இல்லா மிருகமாதான் கற்பனையில சிரிக்கிறான். நான் கிசும் வீட்டில் நடந்த பிரச்சனையை சொல்லிட்டேன். கல்யாணத்தை சிம்பிளாக பண்ணலான்னு ஒத்துக்கிட்டாங்க. நீ எனக்காக எப்போ ஓடி ஓடி கஷ்டப்பட்டியோ எனக்கு அப்போவே குடும்பம் திருப்பி கிடச்சிடுச்சு. எனக்கு என் அண்ணா திருப்பி கிடச்சிட்டா எனக்கு அதுவே போதும். காசுக்காக இந்த குடும்பம் திருப்பி போடவே வேணாம். உன்னை விட உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தனை பற்றி நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவன் ஆணி வேரில் கை வைக்கணும். அவனை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும். இன்னைக்கு பப்ளிக்கில் அவனுக்கு நிறையா செல்வாக்கு இருக்குது தம்பி. யூடியூப்ல கூட அவனோட ஸ்பீச் நிறையா வந்துட்டு இருக்கு. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஜெய் ஹிந்த். இவர் தான் டெலிகாம் மினிஸ்டர் விஜயராஜன். ஓ, இந்த சூரியனை திரும்ப கோல வச்சு மறைக்கிறேன்னாரு அந்த மினிஸ்டரா? அடாது அவர் இல்லை மாமா. டெலிகாம் மினிஸ்டருக்கும் ஒயிட் டேபிளுக்கும் நடுவில் ஏதோ நடந்திருக்கு. அவர் மூஞ்சியில் இருக்கிற பயத்தை பார்த்தியா? ஓ, அப்போ அந்த மினிஸ்டர் ஏதோ வெயிட்டாக அந்த ஒயிட் டேபிள்கிட்ட மாட்டியிருக்கான். அப்படின்னா கூட டெலிகாம் மினிஸ்டர் மூலமாக அவன் என்ன எதிர்பார்க்குறான்? உங்கள் செக்கில் இருக்க சிக்னேச்சர் அதை டிஜிட்டலைஸ் பண்ணி தான் சார் உங்கள் பணத்தை அடிப்பாங்க. அதோட வேல்யூ யாருக்கும் தெரியல, இவனுக்கு புரிஞ்சுது. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு நம்பர். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஆதார் கார்டு. அதை வச்சு அவன் என்ன மாப்பிள்ள செய்ய போறான்? ஆதார் கார்டுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி பேசிக் ஐடி கார்டு கிடையாது. அது ஒவ்வொரு மனுஷனோட கை ரேகையிலிருந்து கண் வெட்டின வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கிற மாஸ்டர் கார்டு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மாப்பிள்ள. பயமுறுத்தல மாமா, நடக்க போறது சொல்லு. நம்ம எல்லாரோடைய ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனை அடையிறது தான் அவனோட பிளான். என்ன மாப்பிள்ள சொல்ற? ஒண்ணுமே புரியல. இப்போ வரைக்கும் நம்ம ஃபோனை மட்டும்தான் ஹேக் பண்ணிட்டு இருந்தோம். இனிமே நம்ம லைஃபையே ஹேக் பண்ண போறோம். கைரேகையெல்லாம் கேட்குறான். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா சார் 600 கோடி சார், ரேகையை வைங்க சார். We're being watched. ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன். நம்மள எப்படியா கரெக்டா தேடி வந்தா? சார் நீ கிளம்புங்க. போலாம், அது கூட்டு போ. நம்ம போலாம். யாரே நீ? ஜேர்னலிஸ்டா? பேக் செக் பண்றா.
ஃபோனில் ஜிபிஎஸ் ஆனா இருக்கா பாரு. ஆமாண்ணா, உடச்சு போடுறா. பேக் அவுட். எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடாது. டோன்ட் வரி, நம்ம பசங்க ரொம்ப ஷார்ப்பு, பார்த்துக்கோங்க. ஏய், யாரு நீ? எவன் அமிச்சான்? மினிஸ்டர் எதுக்கடி ஃபாலோ பண்ண? ஏதாவது சொல்லு. இந்த பார், உன்னை மிரட்டலாம் மாட்டோம். சிம்பிளா உடம்புல ஒட்டு துணி இல்லாம உரிச்சு ஒரே ஒரு போட்டோ, அப்புறம் உன்னை அமிச்சிருவோம். இந்த விஷயம் ஏதாவது வெளில போச்சு, அடுத்த நிமிஷம் உன் போட்டோ ஆன்லைன்ல ஜூம் பண்ணி இன்ச்சா ரசிப்பாங்க. யோசிச்சு பார், உன் மானமே போயிடும். ஏண்டி நான் இவ்வளோ சொல்றீங்க, கொஞ்சம் கூட பயம் இல்லை? ஏதாவது சொல்றீ, என்னை விட்டுருங்க, ஒன்றும் பண்ணிடாதீங்க. எஞ்சே வாயை திறந்து பேசுறீ, அப்படி என்னடி வச்சிருக்க வாயில? வணக்கம் பிக் பாஸ். ஃபாரின் சாமியார் பேரு விளாடிமீரா? பாண்டிச்சேரியில் பஜனை பாடுறவன்லாம் சிஸ்டத்தை நோண்ட விட்டா எப்படி? அதான் அவனுக்கு ஒரு பூஜையை போட்டு சிஸ்டத்தை தூக்கின்னு வந்துட்டேன். ஓ மேஜர். ஓ ஐம் சாரி, எக்ஸ் மேஜர். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறந்துட்டீங்களா? நான் மறக்கல தலைவா. பொதுவாக நம்மளுக்கு நல்லது செஞ்சவங்களே மறக்க மாட்டோம். நீங்கள் வேற நல்லா வச்சு செஞ்சுருக்கீங்க, மறக்க முடியுமா? நீங்க புத்திசாலி தான். சிஸ்டத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நான் மிலிட்டரிக்காரன். ஒருத்த மூளையில இருந்தே இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரேன். ஜிபிஎஸ்ஸா? உங்க முன்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அதை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. காப்பி கேட். காப்பி இல்ல தலைவா, கல்வி. நீங்க கத்து கொடுத்த வித்தையில இது ஒரு வித்தை குருநாதா. இப்போ என்கிட்ட இன்னொரு வித்தையும் இருக்கு, அதே இருக்கட்டுமா? உன் அக்கவுண்ட்ல இப்ப பணம் வந்துட்டு இருக்கு, அது யாரோட பணம் தெரியுமா? தமிழ்நாடு போலீஸோட பணம். புரியலையா? உவால வச்சு தமிழ்நாடு போலீஸோட சம்பள அக்கவுண்ட்டை தூக்கிட்டேன். கான்ஸ்டேபிள்ல இருந்து டிஜிபி வரைக்கும் சம்பளத்தை காணோன்னு பதறிட்டு இருப்பாங்க. மொத்த பணமும் இப்போ உன் அக்கவுண்ட்ல. சைபர் கிரைம் வேற நோண்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு போலீஸ் வேற எண்ணி 3 மணி நேரத்துல உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. முடிஞ்சா அதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிற வழியை பாரு. யூ நோ சம்திங், இது வரைக்கும் நான் உன்னை நம்பர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போதான் நீ ஒரு ஆள் மாதிரி தெரியுற. நான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் ஐ லவ் யூ.
சார் ஐ லவ் யூன்னு வருது? நம்ம போலீஸ் சிஸ்டம்லாம் கிராஷ் ஆயிருச்சு. எப்படி? ஐ லவ் யூ வைரஸ். இன்னும் 48 ஹவர்ஸ்க்கு போலீஸால் ஒன்றுமே பண்ண முடியாது மேஜர். ஆனால் இன்னைக்கு அவனை விட்டோம்னா அப்புறம் ஒயிட் டெவிலோட நிழலை கூட யாராலும் தொட முடியாது. என்னுடைய அக்கௌண்ட்ஸில் காம்ப்ரமைஸ் இருக்கு. ஷட் ஆன் த ட்ரஸ்ட் ஆஃபீஸ். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணும்போது சின்ன க்ளூ கூட கிடைக்கும். என்னுடைய எல்லா காலேஜ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிற பிளாக் மணி எல்லாம் மொபைலைஸ் பண்ணிட்டு நைட் கொண்டு வந்துருந்தேன். நாட் லெஸ் தேன் 600 crores. இனிமே எனக்கு நீ யாரும் தெரியாது. காரணம் ஒயிட் டெவில் இஸ் கான். குட் லக். இனிமேல் உனக்கு தான் இது தேவைப்படும். ஓஹோ, இதெல்லாம் எங்ககிட்ட அடிச்சது தானே? ஏன் பாஸ், அங்கே எனக்கு ஐ லவ் யூ ப்ரப்போஸ் பண்ணிட்டு இங்கே வந்து தனியாக நின்றுட்டு இருக்க. நான் ஓகே சொல்ல வேணாமா? ஐ லவ் யூ. நானும் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். ஆனால் சப்ப மேட்டர் ஆயிடுச்சு. அடுத்த ராத்திரியில் ட்ரஸ்ட் பஸ்ஸில் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே கொண்டு வர சொன்னீங்க. என்னை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு என்னென்ன பில்டப் கொடுத்தேன். ஆனால் இப்படி எல்லா எவிடன்ஸோட தொக்கா மாட்டிக்கிட்டே வைட்டவள். இதெல்லாம் Y2K டைமில் வாங்கினது தானே? இந்த கம்ப்யூட்டர்லாம் வச்சு தானே எங்களெல்லாம் ஏமாற்ற ஆரம்பிச்ச இடத்துல முடிச்சுக்கலாமா? வாட்ஸ்அப்பில் இந்த லொக்கேஷனை போலீஸ்க்கு ஷேர் பண்ணிட்டேன். எனி டைம் அரைவல் எக்ஸ்பெக்டட். நீ தானே சொன்ன ஒருத்தனை முழுசா அறிஞ்சு தெரிஞ்சு அவன் ஆணி வேற கை வை. அதான் வச்சுட்டேன். லிசன், என்னுடைய ஆணி வேறு இது இல்லை, இங்க இருக்கு. இந்த பணத்தை எல்லாம் திருப்பி எப்படி சம்பாதிக்கிறது எனக்கு தெரியும். உன்ன மாதிரி ஆட்களுடைய கைரேகையெல்லாம் இப்போ என் கையில இருக்கு. உன்னுடைய தலையிடத்தை மினிஸ்டருடைய கைரேகை வச்சு உங்க எல்லாருடைய ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனையும் ஏற்கனவே நான் எடுத்துட்டேன். இனிமே நீ போடுற ஓட்டு யாருக்கு போய் விழுங்கிறது கூட நான் தான் டிசைட் பண்ணுவேன். I will be the king maker. You need this. என்ன மிலிட்டரி, உன்னுடைய ட்ரைனிங் எல்லாம் என்னாச்சு? அங்கே பார், உன்னுடைய எவிடன்ஸ் எல்லாம் கரி ஆயிடுச்சு. போலீஸ் இப்போ வர சொல்லுவோம். போலீஸ் வந்து இந்த கரியெல்லாம் மூஞ்சில அப்பிக்கிட்டு போட்டோம். குருநாதா, நீங்க தான் அடிக்கடி சொல்வீங்களே இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு. ஆனா உனக்கு வர இன்ஃபர்மேஷன் சரியா தப்பான்னு செக் பண்ண மாட்டியா? போலீஸ் வந்து உங்களை என்ன பாஸ் பண்ண போகுது? போனால் ஒரு 420 கேஸை போடும்.
உங்ககிட்ட ஏமாந்தவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? அதான் போலீஸோட சேர்ந்து ஏமாந்த அத்தனை பேரையும் வர வச்சிருக்கேன். உன் பாஷையில சொன்னா நம்பர்ஸ். யாரெல்லாம் வெறும் நம்பர் நினைச்சிட்டியோ அத்தனை பேரையும் ஆளா மாத்திட்டேன். நீ ஏமாத்தின எல்லாருக்கும் அவங்க பணம் அவங்க அக்கௌண்ட்ல விழுந்துருச்சுன்னு ஓன் ட்ரஸ்ட்ல இருந்தே மெசேஜ் அனுப்பிச்சேன். பதறி அடிச்சு அத்தனை பேரும் பேங்க் ஓடி வந்து பார்த்தா அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு மெசேஜ் மட்டும்தான் வந்தது, பணம் வரல. கொலை வெறியில இருந்தாங்க. அப்பதான் அமிச்சேன் வாட்ஸ்அப்ல இந்த லொகேஷன். உன்னை பார்க்க ஆவலா காத்துட்டு இருக்கான். ஒயிட் டெவில் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அமரஜோதி ட்ரஸ்ட் சேர்மன் சத்தியமூர்த்தி எல்லாருக்கும் தெரியும்ல. என்ன பாக்குறேன்? ஒயிட் டெவிலும் சத்தியமூர்த்தி ஒண்ணுதான் எல்லாருக்கும் புரிய வச்சிட்டேன். யுவர் அக்கௌண்ட் இஸ் ஹேக். ஹா ஹா ஹா. மேஜர் கதிரவன், என்ன டோர் ஓப்பன் பண்ண போறீங்களா? அவங்கெல்லாம் உள்ளே வந்து என்ன பண்ண போறாங்க? பணம் எல்லாம் இறந்து போச்சு. பார்த்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அடிப்பாங்க, மதிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன மறந்துடுவாங்க, உன்னையும் மறந்துடுவாங்க. அவனுக்கு ஞாபகம் இருக்க போது மாச கடைசியில் கட்டுற ஒட்டி மட்டும்தான். அவங்கெல்லாம் பணத்துக்காக போய் சொல்லி பேங்கை ஏமாத்துறவங்க. திருடத்துக்கு கூட அஞ்ச மாட்டாங்க. இப்போ நீ கதவை திறந்தா 10,000 திருடனுங்களை உருவாக்குன பெருமை உனக்கு கிடைக்கும். அந்த பெருமை உனக்கு வேணுமா ராஜா? திங்க் அபவுட் த கான்சிக்வன்சஸ் மை பாய். ஆமாண்டா, வெளியில இருக்கிற அத்தனை பேரும் பொய் சொல்லி தான் கடன் வாங்கியிருக்காங்க, என்னையும் உட்பட. எப்படியாவது என் தங்கச்சி கல்யாணம் நடந்துடும். எப்படியோ தன் புள்ளைய படிக்க வைக்க முடியும். மனசுல தெம்பிந்தோ உடம்புல சக்தி இதோ காசே இல்லாம படுத்து படிக்க இருக்கிற அவங்க அப்பனை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கும் போது உன்ன மாதிரி ஒரு ஆள் பொய் சொன்னா காசு கிடைக்க நம்ப வைக்கிறல. அப்ப அவன் பொய் சொல்லதான்டா செய்வான், கடன் வாங்கதான் செய்வான். அதுக்கு பேரு திருட்டுனா அது தப்பே கிடையாது. ஆனா எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த கடனை திருப்பி கொடுப்போம். ஏன்னா இந்த சமுதாயத்துல பெரும்பாலும் எங்களை மாதிரி ஆளுங்க தாண்டா இருக்காங்க. நீ எரிச்சி அந்த பணம் அது அவங்க பணம் கிடையாது. மினிஸ்டர் கிட்ட போட்டால ஒரு டீல் 600 கோடி சார். நகையை வைங்க சார். அது இப்போ என் கையில. என்னுடைய ஆத்தரைசேஷன் இல்லாம எவனும் அந்த பணத்தை தொட முடியாது. இது உனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் கொடுத்த பிளாங்க் செக் இன்னும் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு தம்பி. எந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சு எங்க கிட்ட இருந்து பணத்தை அடிச்சியோ அதே டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சு உன் கிட்ட இருந்து பணத்தை அடிச்சேன். நீ தான் அன்னைக்கு சொன்னியே நான் பணம் அடிப்பேன் ஏன்னா என்னால முடியும்னு. இப்ப நான் சொல்றேன், இந்த இரும்பு திரையை திறக்க போறேன். ஏன்னா என்னால முடியும். Face the consequences.
இந்த காலத்து திருடனுக்கு உன் வீட்டு சாவி தேவையில்லை. உன்னை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனே போதும். On your mark, get set, rock. This is the information age. Advanced technology, digital India. Wow! கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? கேஷ்லெஸ் இந்தியா, கேர்லெஸ் இந்தியன்ஸ். பேங்க் அப்ளிகேஷனில் இருக்க 2வது பாயிண்ட்டே பேங்க்லேருந்து யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்கன்றது தான். ஆனால் லோனுன்னு சொல்லி ஒருத்தன் ஃபோன் பண்ணால் போதும், உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லேருந்து ஏடிஎம் பின், ஓடிபி, ஆதார் டீட்டெயில் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்றீங்க. உங்கள் ஃபோனில் எந்த ஆப் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது அது கேட்குறது எல்லாத்துக்கும் அக்ரின்னு கொடுக்குறீங்களா? ஃபோன் ஸ்மார்ட் ஆயிடும், நீங்கள் முட்டாளாயிடுறீங்க. உங்கள் ஃபோனில் இருக்கிறது வெறும் கேமரா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. எங்களை மாதிரியான ஹேக்கர்ஸ்க்கு அது 3வது கண்ணு. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கேமரா வச்சு உங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பிக் பாஸ் டிவி மாதிரி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஒருத்தனோட கூகுள் சர்ச் ஹிஸ்ட்ரி தான் ஆள் மனசு மாதிரி. அதை யாருமே பார்க்கலன்னு நினச்சி டெலிட் பண்ணுறீங்கள, அது எனக்கு தெரியும். நான் உங்கள் மனசாட்சி மாதிரி. நான் சொல்கிறேன், நீங்கள் யாருமே யோக்கியம் கிடையாது. இலவசம்னு சொல்லி ஓட்டதான் விற்றீங்க, ஆஃபர்னு சொன்னால் உங்களே வித்துறாதீங்க. ஜெய்ஹிந்த். கருவிய கையில பிடிச்சு கனவு கூச்சம் காசை எல்லாம் புதைச்சு ரகசியம் பூட்டி தான் அடைச்சு யாருக்கும் தெரியாம மறைச்சு இலவச விளம்பரம்னு அதன் வசம் இழுத்துச்சே. இலையில ஆசைப்படுன்னு குச்சலாம சொல்லுச்சே. சாக்கு இப்ப இருக்குது, சாவி இன்னும் பொருந்துது. பூட்டி இருக்க வச்ச சரக்கு மட்டும் கரையுது.